ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். மகாராஷ்டிராவில் தோன்றினதான சந்துக்களாக இருக்கக்கூடியதான ஞானதேவர், துக்காராம், சமர்த்தராமதாசர், அது மாதிரி இருக்கக்கூடியதான அங்கேத்ததான பாகவதர்கள், சந்துக்கள், மகாத்மாக்கள் எல்லாருமே அவதார புருஷர்கள். அவெல்லாம் மராட்டி பாஷையில் அபங்கம்ன்றது ஒரு விருத்தம், இலக்கணத்தை அது ஒரு விருத்தம். அந்த விருத்தத்தில் அவள் பாடிண்டே வரதுனாலேயே அதுக்கு அபங்க கீர்த்தனங்கள் அப்படின்னே வந்துடுத்து. பொதுவாகவே பாண்டுரங்கனை பற்றி தான் குறிக்கிறது அப்படின்னு இருந்தாலும் பாண்டுரங்கன்ட்ட பிரியத்தோட பாண்டுரங்கனை பாடினா புகழ்ந்துன்னு இல்லாத அதில் பரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மகாராஷ்டிர சந்துக்கள்லாம் பரபிரம்மம் யார் அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்கிறான்னு தெரியணும். ஏன்னா சகல சாஸ்திரத்துலேருந்து எடுத்து நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒன்றுத்தை விட்டுட்டு ஒன்றுத்தை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை. அப்போ எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொன்னால் வேதத்துலேருந்து ஆரம்பித்தா இப்போ சமீபத்தில் இருந்ததான சுவாமிகள் பரியந்தம் யார் யார் எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த பாஷைகளில் சொல்லியிருக்காளோ அதை அத்தனையும் கேட்டு முடிவு பண்ணாதான் நிர்ணயமாகும். இதமித்தம் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயணஸ்தான்னு வியாசாச்சாரியர் அறுதியிட்டு சொல்லியாச்சு. தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறுமறியார் அவன் பெருமைன்னு ஆழ்வார்களும் சொல்லியாச்சு. இருந்த போதிலும் நமக்கு அது தெளியப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ 33 பேர் மாற்றி மாற்றி வந்து சொல்கிறா. அதில் அபங்கங்களில் சொல்லக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை நம்மளுடையதான ஸ்ரீரங்க வாசியாக இப்போ எழுந்தொழி இருக்கக்கூடியதான நம்ம வாசன் ஸ்ரீரங்காச்சாரியர் அப்படிங்கிறதான இந்த சுவாமி பரம கிருபையோடு இங்கே வந்து நமக்கு அபங்கம் சொல்லணும்னா முதல்ல மராட்டி தெரியணுமே. என்ன, அவர் பாம்பேலேயே இருந்தவர், மகாராஷ்டிராலேயே பல வருஷங்களாக இருந்திருக்கார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே பழக்கம், ரொம்ப வருஷமாகவே சுவாமியை பழக்கம். அடியனுக்கு பாம்பேயில் போயிருக்கச்செல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா கிட்ட ரொம்ப அத்தியந்த பக்தி உடையவர், நாம சங்கீர்த்தனத்தில் ரொம்ப ருச்சி உடையவர். இது ரெண்டும் இல்லையானா பிரயோஜனமே இல்லை, வாழ்க்கையே நிஷ்பிரயோஜனம் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான சுவாமி இவர் வந்து 2018 ஓய்வு பெற்றார் பாம்பேயில். அங்கேருந்து பேசாத காலி பண்ணிட்டு பாம்பேயில் என்ன வச்சு கிடக்கு எல்லாம் திருவரங்கம்னு வச்சே திருவரங்கத்துக்கு போக வேண்டாமான்னு ஸ்ரீரங்கத்துக்கே ஜாகையை மாற்றி நீங்கள் வந்துட்டார். ஏன்னா இங்கே வந்தாக்க பாகவத ஆச்சாரிய கைங்கரியமும் பாகவத ஆச்சாரிய கடாட்சமும் கிடைக்குமே மேலே மேலே. அதுதானே ஒரு வைஷ்ணவனுக்கு லட்சியம் அப்படிங்கிறதாக நினச்சி நீங்கள் வந்தார். ஆனால் வந்து சும்மாவே இல்லை, ஏதோ ரிட்டையர்மெண்ட்டாக லைஃபா அது ஜாலியாக ஈஸ்டரில் சாஞ்சின்னு இருப்போமா, டிவி பார்த்துட்டு இருப்போமா, வம்பு பேசின்னு இருப்போமா, அதெல்லாம் சொரூப லட்சணமே இல்லையே. இப்படியா பொழுதுபோக்குறது? தெரித்து எழுதி திருமழிசை பிரான் சொல்றார், எப்படி பொழுதுபோக்கணும் ஒவ்வொரு வைஷ்ணவாலும் ஒரு பிரபந்தனம்னா தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு சொல்றது போல முதல்ல திருமழிசை பிரான் இவருக்காக தான் சொன்னாரோன்னு தோன்றது. எழுதி அப்படின்னார். அவர் எழுதினா என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நூல்களெல்லாம் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதியிருக்கார். நிறைய அநேகமான கிரந்தங்களை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய வெளியிட்டிருக்கார். அதில் முதல்ல யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிற மணவாள மாமுனியுடைய சரித்திரம், அந்த குரு பரம்பரையை இவர் ஹிந்தியில் மொழிபெயர்த்தார். அப்புறமா வார்த்தாமாலை போன்றவைகள்லாம் மொழிபெயர்த்தார். விஷ்ணு சித்த விஜயத்தில் இருக்கக்கூடியதான பஞ்சசம்ஸ்கார பகுதியெல்லாம் அதையெல்லாம் மொழிபெயர்த்து, அப்புறமா ஆர்த்தி பிரபந்தம் மணவாள மாமுனிகள் அருளி செய்த பிரபந்தம், விலட்சண மோட்சாதிகாரி நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு ரகசிய நூல், அப்புறமா பிரதிபாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் சுவாமியின திவ்யார்த்த தீபிகை அடிப்படையில் திருவாய்மொழியிலேருந்து ஒரு 400 பாசுரத்துக்கு இந்தியில் மாற்றினார். பெரிய திருமுடி அடைவு மொழிபெயர்ப்பு பண்ணார். அவ்வளோதான், நினைக்காதீங்க நீண்டு போகுது. அதுக்காக தான் வந்திருக்காருங்க ஸ்ரீரங்கத்துக்கே. அதுக்கப்புறமா என்னென்னா ஹிந்தியில் பலவேறு வீடியோக்கள்லாம் எடுத்து அதை வெளியிட்டார். யதீந்திர பிரவண பிரபாவம், குரு பரம்பரா பிரபாவம், அதில் ஸ்ரீ ராமானுஜர் வைபவம், பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சாரியருடையதான ஸ்ரீ குணரத்ன கோஷத்தினுடைய வியாக்கியானங்கள், சுவாமி பெரியவாச்சான்களுடைய வியாக்கியான அடிப்படையில் திருமாலை, அப்புறம் ஆங்கிலத்தை ஏன்னா வெறும் ஹிந்தியில் மட்டும் இல்லாத இங்கிலீஷ்லேயும் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். சுதர்சன ஆச்சாரியர் இருந்தாரே, புத்தூர் அக்ரஹாரம் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், அவரை வைஷ்ணவ உலகம் மறக்கவே முடியாது. சுதர்சனர்னா சக்கரத்தாழ்வார் தான் அப்படின்னு இருந்ததான அவருடையதான கேள்வி பதில் அது வால்யூமாக இருக்குது. அது அத்தனையும் 14 தொகுதி இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் இவர் மொழி பெயர்ப்பித்தார் ஆங்கிலத்தில்.
அப்புறம் வார்த்தாமாலை அப்படிங்கிற முக்கியமான கிரந்தம், ஆர்த்தி பிரபந்தம், பஞ்சசம்ஸ்காரத்தினுடையதான மகிமைகள், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இங்கிலீஷில் மொழிபெயர்த்து விலட்சண மோட்சாதிகாரி நிர்ணயம் அப்படிங்கிறதையும் யதீந்திர பிரணவ பிரபாவத்தையும் பெரிய திருமுடிய அடைவு எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்தார் அப்படின்னு. அது இல்லாத பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர் அருளி செய்ததெல்லாம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதில் ராதிகா விலாச சம்பு கிரந்தம், பிரேமிக வார்த்தாலாபம், அதுக்கடுத்து வேத விஜானம், பிரேமிக வச்சனாமிர்தம், திவ்யதேச வைபவம், இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் இங்கே எழுந்தொழி இருக்கச்சவே அவருடைய அனுமதியை பெற்றுண்டு அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டி கடாட்சத்தை பெற்று இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணதான விஷயங்கள். அதனால் ஹிந்தியிலேயே வீடியோக்கள்லாம் நிறைய சம்பூர்ண ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிதையை பூர்ணமாக வீடியோவாக போட்டுக்கிறது. இதை தவிர்த்து ஸ்ரீ அண்ணாவின் அர்ச்சாவதார அனுபவம் அப்படின்றது ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா 108 திவ்யதேசத்தையும் பெருமாளை சேவிக்கச்சே அங்கங்கே தனக்கு கிடைச்சதான அனுபவங்களை எழுதியிருந்தார். அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இது மாதிரி இங்கிலீஷ்லேயோ ஹிந்தியிலையோ, அப்புறம் பிற ஆச்சாரியர்களுடையதான கிரந்தங்கள், அதில் விஷ்ணுவுடையதான பரத்தத்தை விளக்கக்கூடியதான பண்டரீபுர சந்துகளின் அபங்கங்களெல்லாம் மொழிபெயர்க்கிறது. இப்போ இங்கே நெல்லை பரகால ராமானுஜ பாகவதர் இருக்காரே, அவர் எழுதியிருக்கக்கூடிய பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தமிழ்லேருந்து ஹிந்தியில் மாற்றியும் இங்கிலீஷில் மாற்றியும் இப்படி ஆழ்வார் தெரித்து எழுதி அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு ஒரு லட்சணமாக விளங்குகிறார் நம்ம வாசன் ஸ்ரீரங்காச்சாரிய சுவாமி. இதில் வீடியோக்களும் பல இருக்குது. ஸ்ரீ பரகால சுவாமியுடையதான துவயமந்திர விஷயமோ மகிமையோ, பரகால சுவாமியுடைய துவயமந்திர மகிமை பற்றிய தமிழ் உரையெல்லாம் ஹிந்தியில் இங்கிலீஷ்லாம் மாற்றிருக்கார். இதுக்கு மேலே இப்போது அடியன் ஒரு உபன்யாசம் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சுருக்கேன் தமிழில். அது என்னடானா 4000 திவ்ய பிரபந்தங்களில் எங்கெங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் அதுதான் சர்வஸ்மாத் பரமானது, அதில் தான் பொழுதுபோக்கணும், அதுதான் நமக்கு பிராப்பியம்னு சுவாமி மணவாள மாமனிகள்லேருந்து முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் அதான் அருளிச்சதுக்கா. அதை பங்கி பங்கியாக வரி அடவே அதனுடைய வியாக்கியானங்களை படித்து தமிழில் நான் சொல்லுவேன். அப்படி அடியன் சொல்லியிருந்தேனா அதெல்லாம் பூரா இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டுன்னு வந்துட்டுருக்கார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தோன்றினதான இப்பேற்பட்டதான இந்த சம்பிரதாயம் தமிழர்களுக்கே அப்படின்னு ஏற்படலையே. ராமானுஜர் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பெண் அப்படின்னு சொல்லும்படிக்கு யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ பகவான் அடையணும்னு அத்தனை பேருக்கும் போய் சொல்லுங்கோ, நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயம் என்று எல்லாருக்கும் போய் சொல்லுங்கோ அப்படின்னு எப்போ சாதிச்சு வரம்புகளெல்லாம் அறுத்து விட்டாரோ அதுக்கப்புறமா சுவாமி மணவாள மாமனிகள்லாம் இப்படி போங்கள், இந்த வழியில் போங்கோ, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாலோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தவியம் செய்ய வேண்டியது என்னடானா நாடும் நகரமும் போய் தெரியும்படிக்கு செய்யணும். இப்போ நாடும் நகரமும்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவளுக்கு மட்டும் போருமானா, அப்போ ஹிந்திக்காராளுக்கு இல்லை ஃபாரினில் இருக்கிறவளுக்குன்னா அதுக்கும் அவளுக்கும் போய் சேரணமாக இருக்கிறதுனால இந்த மொழிபெயர்ப்பு விஷயமாக பலவேறு நூல்களாக வெளியிட்டு வந்துட்டுருக்கார். அதில் இன்றைக்கி ஒரு நூல் வெளியிடுறார். இதை பற்றி பின்னாடி சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தான் நூல் வெளியீடு. இதை மாதிரி பலவேறு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குன்னே பாம்பே விட்டு அங்கே பாம்பேயில் இருக்கச்சவே அப்படி தான் துடிப்பார், துடிச்சுட்டே இருப்பார். எப்பயுமே பரபரன்னு துடிப்பார். எதுக்கு துடிப்பார்னா நம்ம சம்பிரதாயத்துக்காக. கொஞ்சம் கூட யாரும் எங்கேயும் பெசகா பேசிவிட்டா தாங்காது உள்ளம். அப்படி இருக்கக்கூடியவர் இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம பண்டரிபுர பக்தர்களாகிய சாதுக்கள்லாம் சந்துக்கள்லாம் மகாராஷ்டிரா பாஷையில் மராட்டி பாஷையில் விஷ்ணு பரத்வத்தை எப்படி சாதிக்கிறாளோ அதை சுவாமி சாதிக்கிறதுக்காக நமக்கு எதிர்க்க வந்திருக்கார். மகா பாக்கியம் நமக்கு. அதை மேலே செவிமடுக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சேஷாரிய வம்ச விமலோ ததிசீதபானம் கோவிந்தசூரிதனயம் ததவாப்தபோதம் தத்பாத சம்ஸ்ரய சுகம் நிகிலாகமாட்யம் ஸ்ரீவாசகுருவகம் ஆஸ்ரயாமஹா. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஸ்ரீ மணவாள மாமனிகள் வம்சத்தரான கோமடியன் சுவாமி திருவடிகளில் தண்டம் சமர்ப்பிக்கிறேன். இருக்கிற பெரிய சான்றோர்கள் திருவடிகளிலும் தண்டம் சமர்ப்பிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து அடியேனுக்கு கொடுத்த இந்த தலைப்பில் பேச யத்னிக்கிறேன். அடியேன் வித்வானும் இல்லை, பெரிய படித்தவன் இல்லை. ஆனால் சுவாமிக்கு அடியன் மேலே அவ்வளோ அபிமானம். அதனால் இந்த இடத்துல உட்காரத்துக்கு தகுதி இருக்குமா? எவ்வளோ பெரியவாளாக வந்து உட்காந்துருக்கா. ஏன்னா சுவாமி சகஜமாக என்னை உட்கார சொல்லிட்டார். அது காரணம் கேவலம் அபிமானமே தான். இப்போ இன்றைக்கி இந்த மாநாடே பகவத் தத்துவ ஞானம் பற்றி தான் இந்த மாநாடு.
ஞானான் மோக்ஷா சொன்னதுனால பகவத் தத்துவ ஞானம் வேணும். பிள்ளை லோகாச்சாரியர் மமுஷ் பிள்ளை தத்துவத்ரய ஞானான் மோக்ஷம்னு அப்படின்னா, தத்துவத்ரயம்னா என்னது? ஞானமுடையவர்கள், சித்துக்கள், நாம்புகள், ஜீவர்கள், ஜடப்பொருள்கள், ஞானம் இல்லாத ஜடப்பொருள்கள், இவரை நியமிக்கிறவன் ஈஸ்வரன். இந்த மூன்றையோட விஷயத்தையும் நன்றாக தெரிய வேணும். தெரிந்தால் மாத்திரம் போராது, அதுக்கு அனுகுணமாக நம்மளோட ஒழுக்கமும் இருக்கணும். அப்போது இதில் ஈஸ்வரன் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? சனாதன தர்மத்துக்கு மூல பிரமாணம் வேதம். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு சொன்னதுனால வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதத்தில் யாரை முழுமுதல் கடவுள் என்று சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். முழுமுதல் கடவுளுக்கு வேண்டிய தன்மைகள்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு? தன்மைகள் எப்படி இருக்கலாம்? யார் ஜகத்துக்கு காரணமோ, யார் சர்வ வியாபியோ, யார் மோட்சம் அளிப்பவனோ, யார் தேவாதி தேவனோ, யார் மாயைக்கு அப்பாற்பட்டவனோ, இது மாதிரி பகவானுக்கே பரம்பொருளுக்கே உரியதான குணங்கள் யார்கிட்ட இருக்கிற வேதம் சொல்லுறது, அதை தெரிஞ்சுக்கணும். வேதமும் வேதத்துக்கு அடிப்படையாக வந்த ஸ்மிருதிகள், இத்தியாச புராணங்கள் எல்லாம், அதெல்லாம் இதில் எந்த பாஷையில் இருக்குது? சம்ஸ்கிருத பாஷை. தெரியுமா? சம்ஸ்கிருத பாஷை தெரியாதே. அப்போது அந்த ஞானம் சமாஜத்தில் கடைசி மனிதர் வரைக்கும் போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பெருமாளுக்கு, பகவானுக்கு அதை பற்றி கவலை, எப்படி கடைசி ஆள் வரைக்கும் போய் சேரறதுன்னு. அப்போது அவர் ஒரு திட்டம் வகுத்தாராம். அந்த ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த திட்டத்தை. எப்படின்னா, சம்ஸ்கிருதம் தெரியாது நமக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் தெரியும், கன்னட தேசத்தில் கன்னடம் தெரியும், மகாராஷ்டிரத்தில் மராட்டி தெரியும், நார்த்தில் ஹிந்தி தெரியும். இப்போ என்ன பண்ணா பெருமாள் எப்படி வைகுண்டத்தில் இருக்கார் பரவாசுதேவன், அவனே எளியனா அர்ச்சாவதாரமாக எடுத்துட்டான். அவன் இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது, அர்ச்சாவதாரம் அவன் எளிதாக வந்துட்டான் முதல்ல. அதுக்கப்புறம் மெய்யடியார்களை, தமிழ் பேசும் மெய்யடியார்களை இங்கே அவதரிப்பித்தான். அவள் தான் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அவர்கள் எந்த பாஷையில் பாடினார்கள்? திருப்பி அவள் சம்ஸ்கிருதத்திலே பாடினா என்ன யூஸ்? அதனால் பாமரன் கூட புரிகிற மாதிரி தமிழ் பாஷையில் வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்கிறோமே, அது மாதிரி அந்த வேத சாரத்தை தமிழில் திவ்ய பிரபந்தமாக கொடுத்தான். யார்? ஆழ்வார்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய தேசங்கள், ஆழ்வார்கள், தமிழ் திவ்ய பிரபந்தம். கர்நாடக தேசத்துக்கு போனோன்னா உடுப்பி கிருஷ்ணனாக இருக்கான் பெருமாள், கனகதாசர் பார்த்தோமே, புட்டரதாசர், மத்வாச்சாரியர் இவாள்லாம் வந்தா கன்னட பாஷையில் பாடினான். அப்புறம் மகாராஷ்டிரா வந்தோம்னா பாண்டுரங்கனா இருக்கா, அங்கே ஏகநாதர், மகாராஜ், துக்காராம் இவாள்லாரும் மராட்டி பாஷையில் பாடினா. குஜராத்துக்கு போனோம்னா துவாரகாதீஷன் இருக்கான், அங்கே நரசிம்ம மேத்தா போன்ற மகனிகர்கள் அவதரித்தார்கள். ராஜஸ்தான் போனோம்னா இவர் மீராபாய் இருக்கா. உத்தரப்பிரதேசம் போனால் காஷியில் கபீர், துளசிதாசர் அவள்லாம் இருக்கா. பிரஜ பாஷையில் நிறைய பிரஜ கவிகள், ஹரிதாஸ் என்ன நிறைய அஷ்டசாப் சந்துக்கள்லாம் இருக்கா. அவள்லாம் பிரஜ பாஷையிலேயே பாடினாவா. அயோத்தியா வந்தனா அவத பாஷையிலேயே பாடினா. அப்புறம் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த பிரதேசத்துலாம் கௌடிய சம்பிரதாயம், வைஷ்ணவம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணினார், அவர் பாஷை பெங்காலி பாஷையில் பாடினார். அப்புறம் இங்கே ஆந்திர பிரதேசத்துக்கு வந்தோன்னா பத்ராச்சலம் இருக்கார், சிம்ஹாச்சலம் இருக்கார், நம்ம திருவேங்கடமுடியானே இப்போ அங்கே போயிட்டார். அதனால் அப்போ என்ன பாஷையில் பாடினா? அன்னமாச்சாரியார், தியாகராஜர் சுவாமி, பத்ராச்சல ராமதாசர், தெலுங்கு பாஷை. இப்படி பாரத தேசம் பிரதட்சணமாக வந்தோம் என்றால் அங்கங்கே அர்ச்சாமூர்த்தி, அங்கங்கே அவதாரம் பண்ண மகனியர்கள் அந்தந்த பிரதேச பாஷையில் பாடினார். இப்படி ஒரு பெரிய திட்டம் வகுத்தாகும். அதனால்தான் பாரத தேசத்தில் இன்னமும் அந்த சம்ஸ்காரம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே சம்ஸ்காரம் தான். இப்போது உண்மை என்றால் அது ஒன்று தான் இருக்கும், பொய் பலவாக இருக்கும். இப்போ வேதத்தில் நாராயணன் பரம்பொருள்னு சொல்லியாச்சு, அது உண்மை. அது உண்மைன்னு எப்படி தெரியும்? இந்த எல்லா பிரதேசத்துலேயும் அவதரித்த பெரிய சான்றோர்கள் அதை ஒத்துண்டு அதை மாதிரியே பேசணும். ஒரு சான்றோர் இப்படி பேசினார், அப்படி பேசினார், பேசிட்டே பேசலாம் தான் இருக்கணும். அவள் ஏககண்டராக இருக்கணும். நம்மாழ்வார் ஒரு மாதிரி சொன்னார், ஞானேஸ்வர் ஒரு மாதிரி சொன்னார், மீராபாய் ஒரு சொல்லக்கூடாது. வேதத்தில் சொன்னதை தான் அவள் சொல்லணும். அது அழகாக எம்பெருமான் ஒரு பிளான் போட்டு பண்ணியிருக்கா பாருங்க. அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரத்தை அடியனுக்கு தலைப்பு மகாராஷ்டிரத்தில் வார்க்கரி சம்பிரதாயம். வார்க்கரி சம்பிரதாயம்னா பாண்டுரங்கனை மையமாக கொண்ட சம்பிரதாயம், வைணவ சம்பிரதாயம்.
அந்த சம்பிரதாயத்தில் வந்த சந்துக்கள்லாம் எப்படி விஷ்ணு பரதத்துவ நிர்ணயம் பண்ணியிருக்கார், அதை தான் அடியன் பேச சொல்லியிருக்கார், நியமிச்சிருக்கார் சுவாமி. அப்போது அடியன் வந்து பம்பாயிலேயே இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே அடியனுக்கு இந்த அபங்கத்தில் பரிச்சயம் உண்டு. அதே மாதிரி அதிலே வளர்ந்தே வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசி 13 வருஷம் ஷிரடி பக்கத்தில் நாசிக் பக்கத்தில் ஜெனரல் மேனேஜராக வேலை பார்த்தேன் 13 வருஷம். அங்கே இருக்க மராட்டிக்காரெல்லாம் எங்கிட்ட வந்து கொஞ்சம் எனக்கு கீதை பற்றி ஏதாவது சொல்லும் போலேன்னு கேட்டா. இவ்வளோ வருஷம் நான் பேசினதில்லை சொன்னால். அப்போ அப்படின்னு அவளுக்காக பிரபுபா மராட்டியில் இருக்கிறதுனால பிரபுபாதோட பகவத்கீதா ஜஷீஸ் தஷின்னு ஆஸ் இட் இஸ் மராட்டியில் இருக்குது, அதை வச்சு உபன்யாசம் பாலக்ஷேபம் ஆரம்பித்தேன். அடியனுக்கு வந்து இப்போது ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னா அந்த பழக்கத்தில் இருந்து வச்சு தான் அந்த சம்பிரதாயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னா இப்போ மறந்தும் புறந்தோழா மாந்தரா இருக்கோம் நாம். ஆனால் வார்க்கரி சம்பிரதாயத்தை பழக்கத்தை பார்த்தோம் அப்படி இல்லை. அதனால் அடியனுக்கு தெரியாது இவா சந்துக்கெல்லாம் மறந்தும் புறந்தோழா மாந்தரா இருந்திருக்காளா, விஷ்ணுபுரத்தை சொல்லியிருக்காளா, அடியனுக்கு தெரியாது. அதனால் இப்போ பாருங்க, இப்போது அவள்கிட்ட போய் எங்கள் ராமானுஜர் சொன்னார் விஷ்ணுபுரத்துவம், சைத்தன்ய மகாபிரபு சொன்னால் ஏற்றுப்பாளோ, எங்கள் துக்காராம் சொன்னாரா, ஞானேஸ்வர் சொன்னாரா, அப்போ தான் நாங்கள் ஏற்றுவோம். அது எல்லாருக்குமே அப்படி தானே. அதனால் அவள் சொன்னாலே எனக்கு டவுட்டு. 6 மாதம் காலக்ஷேபம் ஆயிருந்தது. அப்போது அது ஒரு சத்சங்கத்தில் இருக்கிற ஒரு 10-15 பேர் கேட்பா. அதை வந்து ஒரு சின்ன புக்லெட் கொடுத்தார். அந்த புக்லெட்டில் அவள் சம்பிரதாயம் வந்து மகானுபாவ சம்பிரதாயம்னு ஒரு சம்பிரதாயம். அவளும் கண்ணனை தவிர்த்து விஷ்ணு கூட சேவிக்க மாட்டான். அப்படி ஒரு ஐகாந்திக கண்ணன்ட்ட. அவள் வந்து வார்க்கரி சம்பிரதாயத்துலேயே எல்லா சத்துக்களும் கண்ணனை தான் பரதயமாக காமிக்கிறான்னு ஒரு சின்ன புக்லெட் கொண்டு கொடுத்தார். ரோசன் ஐ ஓப்பனர் கண்டு இருந்தது. அதை பார்த்த உடனே எப்படி எழுதியிருக்காரவா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்யபிச்சாரிணி பக்தின்னு பகவத்கீதையில் வருது. அவ்யபிச்சாரிணின்னா ஒரே முகமான பக்தி, செதற விடாமல் அங்கே எங்கே போகாத ஒரே முகமான பக்தி அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு ஞானேஸ்வரின்னு ஒரு கீதா பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதில் கண்ணன் தானே சொல்கிறான் கீதையே. நான் கண்ணன் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சுவாமி. என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மூர்த்தியை வாங்கிட்டு வருவான் கடையிலேருந்து, வீட்டு ஒரு மூலையில் வச்சுடுவான். ஞானேஸ்வரர் சொல்கிறார், கண்ணன் சொல்கிறான்னு. அப்புறம் ஏகாதசின்னா எங்கள் கோவிலுக்கு வருவான், எனக்கு அபிஷேகம் பண்ணுவான். சிவராத்திரினா சிவன் கோவிலுக்கு போயிடுவான். செவ்வாய்க்கிழமைனா தேவி கோவிலுக்கு போயிடுவான். இப்படி அலைஞ்சின்னு இருப்பான். இது வந்து அக்ஞானியோட எம்பாடிமெண்ட் மூர்த்தி. இது மட்டும் சொல்ல சுவாமி, அது சொல்ல முடியாது அப்படி சொல்கிறார். விலை மாதுன்ட்டார். விலை மாது எப்படி இங்கே அங்கங்கே போயிட்டு போலோ அது மாதிரி நம்ம ஆய்வாளர் கூட இப்படி சொல்லலை, இப்படி ஸ்ட்ராங்காக சொல்லலை. விலை மாதிரி சொல்லிட்டார். ஸ்வைரிணின்ட்டார். அவேகிரி இப்போ பாஷை வந்து இப்போ நம்ம பழைய தமிழ் புது தமிழ் சொல்கிறோமோனோ அது மாதிரி மராட்டிலையும் பழைய தமிழ் புது தமிழ் உண்டு. பழைய மராட்டி அண்ட் புது மராட்டி உண்டு. அந்த இந்த இப்போ சொன்னாரே சுவாமிகள் அபங்க, அந்த விருத்தத்தில் பாடினாலும் அபங்கன், அவள் பாடின பாசனங்களுக்கு அபங்கங்கள்னு பெயர். அது வந்து பழைய மராட்டியில். இப்போ புது மராட்டிக்காரன் வந்து அதை பார்த்து அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போது அடியன் வந்து இது தெரிஞ்ச அப்புறம் அவளோட ஒரு சங்கிரகத்தை, இப்போ துக்காராம் படின அபங்கங்களோட சங்கிரகத்தை காத்தாம்பா, துக்காராம காத்தா, ஏகநாத காத்தா, நாமதேவ காத்தா. இந்த காத்தாலாம் இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம ஆழ்வார்கள் 4000 பாசம் தான் நம்ம சொல்கிறோம். அவள் அபங்கங்கள் 10,000க்கு மேலே. துக்காராமரே 5000க்கு மேலே அபங்கங்க பாடியிருக்கார். நாம் எப்படி திராவிட வேதம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவள் வந்து வைஷ்ணவ வேதம்பா. துக்காராமாவோட அபங்கங்கள் காத்தாவை வைஷ்ணவ வேதாம்பா. திராவிட வேதம் சொல்கிறதுக்கு கூட வைஷ்ணவ வேதம்னு சொல்லிட்டா. அவ்வளோ வைஷ்ணு பரத்துவ ஞானம் உடையவா. ஆனால் சம்பிரதாயத்தில் இப்போ அங்கே தெரியல அவ்வளவு. இது சொல்ல வந்தேன்னா இப்படி அது காத்தையெல்லாம் அடியன் பார்த்தேன். எல்லா காத்தையும் பார்த்து விஷ்ணு பரத்துவமான அபங்கங்கள் நிறைய இருக்குது. வந்து தலை பொறுக்கினேன். அதை பேஸ் வச்சு தான் இன்றைக்கி பேசத்தை நிற்கிறேன். இப்போ நம்ம சொன்னோமே பரம்பொருளுக்கு கூடிய வேண்டிய தன்மைகள், அந்த தன்மைகள் இவா எப்படி விஷ்ணுட்ட இருக்குது விட்டலன்ட்ட இருக்குன்னு அதை ஒவ்வொரு தன்மையாக பார்க்கலாம் நம்ம. ஜெகத்காரணன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆய்வார் என்ன சொல்லியிருக்கார்? ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா என்று தேவர்களோடு உயிர் படைத்தான். நாமதேவர் என்ன சொல்றார்? பரபிரம்ம விஸ்வாகாரே அவதரலே பக்தி காஜா. உலகம் தான் அவன் தானே, விஸ்வம் விஸ்வசாஸ் தான். அது மாதிரி விஸ்வாகாரன், விஸ்வாகாரமே அவனோட ரூபமே விஸ்வம்.
ரூபமே விஸ்வம்னா அவன் தானே காரணம். அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஆழ்வார் திருமேஷியாக நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சந்திரனை தான் படைத்தான் ஏகநாதர். உடனே ஏகநாதர் பாகவதத்துக்கு ஏகாதச ஸ்கந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது ஏகநாத பாகவதம்னு பேரு. அது பெருமாள் உத்தவருக்கு சொல்றாரு இங்க. மத விஸ்வாத்மியாத்தே அப்பத்திய ஜடத்வே ராகிலா தட்டஸ்த மியா உபதேசிலா தேத சிருஷ்டி சர்ஜனார்த்த தப்போனிஷ்டா. பிரபஞ்சத்தின் ஆத்மாவான எனக்கு பிறந்த புதல்வன் பிரம்மா. ஜகத்காரணம் சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுப்பா பிரம்மா தான் ஜகத்காரணம் நினைச்சுப்பா. பெருமாள் என்ன சொல்றார், எனக்கு பிறந்த பிள்ளையாவான். அவனுக்கு புத்தி ஜடமா இருக்கு, ராஜச புத்தி தெரியல அவனுக்கு. அவனுக்கு நாங்கள் தப்ப உபதேசிச்சு, தப்பத்தில் இரு, தப்பம் பண்ணு, அப்புறம் சிருஷ்டி பண்ணுன்னு உபதேசிச்சுங்கிற. இல்லையே ஜகத்காரணன் யாரு? பெருமாள்னு தெரிஞ்சுட்டோம். சர்வ வியாபி, படர்பொருள் முழுதுமாய் அவயவைதொரும் உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துளன், எங்கும் பரவியிருக்கான். நாமதேவர் சொல்றார், தோஹா மாஜா விட்டோபா சர்வாகட்டி சம ந சாண்டாவே வரும மணே நாமா. என்னோட விட்டலன் என் பொல்லா கனிவாய் சொல்ற மாதிரி இவர் என்னோட விட்டலன் மாதா விட்டோபா. விட்டலன் எங்க இருக்கான்? சர்வகட்டி சமா, எல்லா இடத்துலையும் சமமா பறந்துள்ளான், கரந்தெங்கும் பறந்துள்ளான். அதே மாதிரி சமா கட்டி பார்த்தா இந்த ரகசியத்தை புறக்கணிக்க கூடாது. என்ன சாண்டாவே வரும மணே நாமா, இந்த உண்மையை புறக்கணிக்க கூடாதுங்கிற. தேவாதி தேவன், அப்புறம் தேவர்களாலும் வழிபடப்படுகிறவன், ரெண்டும் போனோம். அது எப்படி? ஆய்வார் எப்படி சொல்ற, அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை. மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. இப்போ அப்படின்னு சொல்லுவேன், இந்த இந்த சவருக்கு பின்னால் எனக்கு நமக்கு தெரியாது, அதனால ஒண்ணுமே இல்லை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் பாடினாலும் அதுதான், மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சொல்ல முடியுமா? எல்லாம் தெரிஞ்சதுதான். மேலே மேலே போக போக நமக்கு எல்லாம் தெரியும். இங்கே உட்காண்டா நமக்கு தெரியாது, மேலே போனால் நமக்கு தெரியும். அது மாதிரி எல்லா சந்துக்களும் பாரத தேசம் பூரா அவதரிச்ச சந்துக்கள் எல்லாருமே ஏக கண்டரா விஷ்ணு பரத்தத்தை சொல்லியிருக்கா. அது பெரிய விஷயம். அதை எடுத்து சொல்லுவார் எங்கள் கிருஷ்ணபிரேமி சுவாமி தான். ஸ்ரீ வைஷ்ணவ சமிதான ஒரு கிரந்த சுவாமி, 10 பார்ட்டு. ஆதிசங்கர, ராமானுஜர், மத்வ, சைத்தன்யர், வல்லபர், ராமானந்தர் எல்லாரோடும் விஷ்ணுபுரத்தம் சந்துக்களை பற்றி சொல்லியிருக்கார். அவரால் வந்த பிச்சை தான் பேசுகிறேன். இப்போ ஞானேஸ்வரர் சொல்றார், சார 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 விட்டோபா நாம துஜே சார மனோனி சூலபாணி ஜபதா ஹே வாரம் வாரு. எல்லாத்துக்குமே சாரமானது எது? பெருமாளோட பெயர் தான் சாரமான பெயரா. அது 3 டைம் சொல்றாரு, அடிச்சு வலியுறுத்துறார். வலியுறுத்தா 3 டைம் சொல்றார். இப்போ சொன்னோமே தேவகாலம் வழிபடப்படுற யார் முதல்? இந்த தேவசம். நம்மளா சிவன் தானே சொல்லுவோம், உடனே பெருமாள்னா உடனே சிவன் சொல்லுவோம். என்ன சொல்றார்? சூலபாணி ஜபதா ஹே வாரவார். சூலபாணியான சிவருமான் சதா ராமநாமம் சொல்றார். चरणी गंगा जन्मली अहिल्या उद्धरली नामे प्रतिष्ठा पावली गिरिजा. இப்படி சொல்றாரு பாருங்க. உலகங்களை புனிதப்படுத்தும் கங்கை ஹரியின் திருவடிகளில் பிறந்தது கங்கை. அந்த திருவடி பட்டத்தினால் அகலியை உய்வடைந்தாள். ஹரியின் திவ்ய நாமங்களை ஜபிதத்தினால் பார்வதி தேவியும் மகிமை அடைந்தாள். எப்படிப்பட்ட விஷ்ணுபர்த்த சுவாமி எங்க கண்டில் கேளுங்க. எப்படி நாமதேவர் சொல்றார், நாமதேவரா ஞானேஸ்வரர் சொல்றார், சாரி, நாமஸ்மரே நீலகண்ட நிஜ சுகே நிவாலா. ஞானேஸ்வரர் சொல்றார், பகவானின் நாமங்களை ஜபித்ததன் மூலம் சிவபெருமான் ஆனந்தத்தின் நிலை பெற்றார். ராமநாமத்தாலையா ஞானேஸ்வரர். ஜே शंभुने धरिले मानसी तोची उपदेशिले गिरिजेशी நாம பரவே பரவே நிஜ மானசி தராவே. சிவபெருமான் ஹிருதயத்தில் எந்த நாமத்தை வச்சிருக்காரோ அதே நாமத்தை தீட்சை கொடுத்தாராம். யாருக்கு? பார்வதிக்கு. சொல்லி அவற்றை தினமும் தியானிக்குமாறு அறிவுறுத்தினார். நிஜ மானசி தராவே, உபதேசம் பண்றேன் விட்டுவிடாத, அது நீ ஜபம் பண்ணுங்கிறாராம். மகிமா வர்ணிதா மகேஷு தேத்தே மஸ்தகி வந்திதா. ஹரியின் மகிமையை அறிந்த சிவபெருமான் கூட தன் தலையை ஹரியின் திருவடியில் வணங்குகிறார். பொறுமா, தேவர்களால் வணங்கப்படுகிறவன் யாரு? விஷ்ணு. நாமதேவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். நாராயணன் பிரமனின் தந்தை என்றும் பிரமன் சிவபெருமான் போன்ற தேவர்கள் உட்பட அனைவரும் பகவானை அவதாரம் எடுக்க வேண்டுகிறார்கள். பிரமன் யாரு? பிரம்மா யாரு? பெருமாளோட புதலன், நாபிகமத்தில் பிறந்தான் சிவபெருமான். மொத்த தேவர்கள் எல்லாம் போய் க்ஷீராப்தியில் போய் பெருமாளை வேண்டிக்கிறாரா. நாமதேவர் சொல்றாரு அபங்கத்தில், 33 கோட்டி தேவ பிரம்மா சதா சிவ பிரார்த்திதாதி சர்வ துஜலாகி யாதவ குல டிலகா வைகுண்ட நாயகா விதிச்சா ஜனகா பேட்டாதா. பிரம்மாவோட தந்தையே,
அவதாரம் பண்ணு. 39 கோடி தேவர்கள் பிரம்மா சிவன் எல்லாருமே போறாளாம், வேண்டிக்கிறாளாம். பாண்டுரங்கன் தான் புருஷோத்தமன் என்கிறார் இன்னொரு அபங்கத்தில். கேசவ ஆராதய தேவாச்சாஹி தேவ பண்டரிதா ராவ பாண்டுரங்க. பண்டரிநாதம் ஸ்ரீரங்கநாதன் சொல்றோமோ அது மாதிரி பண்டரிநாதன் சொல்லுவா. அந்த பண்டரிநாதன் தான் தேவர்களுக்கும் தேவனாகிய செல்வா அப்படின்னு சொல்றார். ஏன்னா வேதம் சொல்றது, வியாசர் என்ன சொல்றார், சாஸ்திராத் வேதா சாஸ்திரான பரம்தாத்தி ந கேசவாத் தெய்வம் பரம் இல்லையா, அதுதான் சொல்றார். கேசவன் காட்டியும் தெய்வம் இல்லை, கேசவ ஆராதய தேவான்சாகி தேவ. இன்னும் சொல்றார், பிரமனும் பகவானின் தாமரை கமல திருவடிகளை பூஜிக்கிறார். கைலாசநாதன சிவபெருமான் தன் சிரசில் தாங்கும் கங்கை பகவானின் திருவடி இருந்ததே தோன்றியது. இதே திருப்பி சொல்றார். விட்டலன் ஒருவனே பரமபுருஷன், நாமாமனே தெய்வத்தோ அச்சுத்த சாங்கித்லா ஹேச்சு கரிவிசா. நான் கன்ஃபியூஸாக இருந்தேன், எங்கள் ஆச்சாரியர் கேச்சர் சுவாமி ஸ்பஷ்டமாக சொல்லி கொடுத்துட்டார், விஷ்ணு தான் பரம் தெய்வம்னு, நீ இதை பற்றி டவுட் பண்ணாதே அப்படின்னு. ஆச்சாரியன் தானே சொல்லணும். நிறைய இருக்கு, ஏதோ நான் சொல்றேன். விட்டலனை தரிசித்த பின் தங்கள் பாப்பக்குகளை கண்டு தேவர்கள் மயங்கி அவரை சுற்றி பிரதர்ஷனம் செய்கிறார்களா. கருணா பகுத்து துஜா சரணா பாஷி தாவோனி ஆலே சர்வ வாழவண்டி உதே பதாகாந்தே பார பாவோனி சங்கர வேடா சந்த சூர்யாதிக காலத்தி லோட்டாங்கன கரி பிரதட்சிணா ஸ்வயம் கங்கா. கங்கையும் தேவதைகளாக பிரதட்சிணா பண்றாளா, பண்டர்புரிய பிரதட்சிணா பண்றாளா. சிவன் வந்து சிவபெருமான் வந்து இவ்வளவு வைஷ்ணவ துவஜங்கள் பார்த்தோன்னு மயக்கம் பிடிச்சிட்டாளா அவ்வளவு சந்தோஷத்தினால. வேடாவதா வைத்திய பித்து பிடிச்சு போயிருந்தா அவருக்கு, இப்படி வைஷ்ணவ கூட்டம் இருக்கேன்னு. இன்னொரு பாருங்கோ, இந்த தேவர்கள் கூட தன்னோட போஸ்ட் தானே, அதெல்லாம் ஒரு போஸ்ட் தான். அந்த போஸ்ட்களை எப்படி தக்க வச்சுக்கிறாங்க. பிரமன் போன்ற தேவர்கள் உட்பட விட்டலனின் தாமரை திருவடியில் பக்தி செய்ததன் மூலம் தங்கள் தங்கள் பதவிகளை பெற்றனர். நாமதேவர் சொல்ற காய பானு ஆத்தா பாயாசா மகிமா. எம்பெருமான் திருவடி மகிமை நான் என்ன சொல்லுவேன். ஜேலே ஜாலி சீமா போலாயாச்சி. சீமை அதோட எல்லையே தெரியலையேப்பா. சனகாதிகா லாகி பார் விரஜ கவச் வஜ்ர கவச் பிரம்மாதி தேவாஸ் பதே தலே. பிரம்மாதிகள் தன்னுடைய பதத்தை தக்கி வச்சுட்டாராம் பெருமாளை சேவிச்சு. அப்புறம் பஸ்மாசுரிடம் சிவபெருமான் காப்பாற்றப்பட்டான் கதை எல்லாருக்குமே தெரியும், அதை வர்ணிக்கிறார். சொல்றார், நாமாமனே சிவாதிலே சகுனிசா புத்திர சிவத்வேஷகரி சங்கட முராரி நிவாரி. இவாள் பிரம்மா சிவான் இவாளுக்கு சங்கடம் வந்தா பெருமாள் தான் வந்து காப்பாற்றணும். இந்த பஸ்மாசுரம் வந்தாலும் பெருமாள் காப்பாற்ற நாமதேவர் சொல்றார். இன்னொரு சொல்றார், சிவபெருமானுக்கு சிவன் சப்தத்துக்கு என்ன அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். மங்களம் தருபவன்னு வச்சுக்கோ. அந்த சிவபெருமானுக்கே மங்களத்தை கொடுக்குறவன் யாருன்னா பெருமாளா. நாமாமனே சிவா திலே சிவபண பிரம்மாலா லாகோ உபதேச. நாமதேவன் கூறுகிறேன், தனது திருவடியில் தோன்றிய கங்கையை சிவபெருமான் தன் சிரத்தில் ஏற்றதன் மூலம் ருத்ரன் சிவனாக பவித்திரம் அடைந்தார். இவ்வாறு சிவபெருமானுக்கும் மங்களத்தை அறிவரை விட்டலனே மேலும் பிரமனுக்கும் உபதேசம் அளித்தார். இன்னும் என்ன வேணும் இப்போ விஷ்ணு பரத்துவம். பானுதாசர் ஏகநாதரோட பிதாமகர் அவர் சொல்றார், சிவபெருமானும் உமாதேவியும் இடையராத ஹரிநாமத்தை ஜபித்து வருகின்றார். இது பாருங்க, ஏக கண்டர் அவ சொன்னதான் இவா. ஒரு ஆழ்வாக ஒரு சொன்னா இன்னொரு ஆழ்வாக சொன்னா அப்படி இல்லையே. நாமே தயா சாந்தி க்ஷமா நாமே சீதல சங்கர் உமா. நாமம் பண்ணினா என்ன ஆகுமா, தய மனசு உற்பத்தம் ஆகுமா, மனசுல சாந்தி கிடைக்குமா, பொறுப்பு வருமா, பொறுமை வருமா. அதெல்லாம் யாருக்கு வந்ததா, சிவபெருமானுக்கும் கிரிஜா தேவிக்கு வந்துதான் அவ சாந்தி அடைஞ்சாள் அப்படிங்கிற. ஏகநாதர் பாகவதத்தில் என்ன சொல்றார், அனைத்து தேவர்களையும் நியமிக்கும் ஹரியை உற்சாகமாக வழிபட்டால் பக்தனை தேவகடன் பாதிக்காது. ரிஷிகடன் மனுஷகடன் சொல்லுவோமே, பூத்த கடன்லாம் யாரை சேவிச்சா ரிஷிகள் கடலில் முக்தி அடையலாம்னா, சகல தேவான்சா நியந்தா எல்லா தேவருக்கும் நியமிக்கிறவன். அதி உல்லாசே தியாசே பஜா உற்சாகமா அவனை பஜிகோ. தேவரனாட்சி வார்த்தா பகவத் பக்தா பாதீனா. தேவன் கடன் பக்தர்களே ஒருபோதும் பாதிக்காது. जितुका देवांचा समुदावो तितुका प्रकाश्यची पाहो हो मी प्रकाशु अनादि हो सब प्रकाश स्वभावे आत्मा हो. தேவர்களுடைய பிரகாசம் சொல்றாளே அது என்னால தான் பிரகாசிக்கிறது. இப்போ சந்திரனோட பிரகாசம் யாரோட, சூரியனோட பிரகாசம் தானே. தேவர்கள்லாம் நீங்க வழிபடுகிறீங்களே பிரகாசமா இருக்கான்னு, அவங்க பிரகாசம் என்னுடைய பிரகாசங்களா பெருமாள். இன்னொன்று சொல்றார், லக்ஷ்மி பாயா லாகே உபேட்சிதா சரணதீர்த்த மாதா சம்பு ஸ்ரீ. லக்ஷ்மி எல்லாரும் வேண்டிப்பா எங்காத்துக்கு வேணும் எங்காத்துக்கு வேணும்னு. பெருமாள் ஒருத்தர் தான் உபேட்சையா இருப்பான். திருவுக்கும் திருவாகிய செல்வா அவனுக்கு என்ன வேண்டியிருக்க. அப்படிப்பட்ட லக்ஷ்மி திருவடியில் வந்து எழுந்திருக்காளாம். லக்ஷ்மி பாயா லாகே உபேட்சிதா சரணதீர்த்த மாதா சம்பு. சரணதீர்த்த பெருமான் சரணதீர்த்த கங்கை சம்பு சிவபெருமான் தலையில் வகிச்சுட்டு இருக்காராம்.
ज्याचे नहीं बड़े वाढले देव देव जयाचे अवयव तो हरी तुष्टला स्वयमेव ते ते विघ्न संभव कोणाचा. யாரோட பலத்தினால தேவர்கள்லாம் தெய்வத்துவத்தை அடைஞ்சிருக்காளோ, எந்த தேவர்கள் எம்பெருமானுடைய அவயங்களோ, சங்கனன்யா தேவதாகான்னு வேத சொல்றத யாரோட அவயங்களோ தேவ அவர்களோ, அந்த தேவன் ஹரி சந்தோஷம் அடைஞ்சிட்டா என்னையா விகனம். நான் சொன்ன சுவாமி சொன்னா 4:30 தான் நீங்கள் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம், இதுதான் எனக்கு. என்னையா ராகு காலம், என்னையா விகனம் பண்ணணும். ஹரி சந்தோஷப்பட்டுட்டான்னா என்ன ராகு காலம் பண்ணணும், அந்த தைரியம் வேணும். திரிசூல டமராங்கித கர திரிநேத்திர வியாகராஜின அம்பர ராமநாமி அதி தத்பர கரி நிரந்தர ஜபமாளா. சிவபெருமான வர்ணிக்கிறார். திரிசூல கையில் டமரு வச்சிருக்கார், திரிநேத்திரம் புலித்தோலை விட்டுருக்கார், ஆனா சதா ராமநாமம் ஜபமாளா ஜப்பத்தை வச்சுன்னு பண்ணிட்டு இருக்காரா. ஏகநாதர் சொல்றார், விட்டலனுக்கு சமமான தெய்வம் யாரும் இல்லை. பகுக்ஷேத்ரே பகு தீர்த்தே பகு தெய்வத்தே அசதி பரி நவே பண்டரி சம வாயா சம ஹோய். நிறைய தீர்த்தங்கள் இருக்கும், நிறைய கஷேத்திரங்கள்லாம் இருக்கும், எங்க பண்டரிக்கு சமமான கிடையாது. நான் சொல்ல மாட்டேன் ஸ்ரீரங்கமான கிடையாது. அதுக்காக தான் எம்பெருமான் வந்து அப்படி சொல்லணும் தானே வந்திருக்கான். தமிழ்நாட்டுக்காரர் ஸ்ரீரங்கத்துக்கு சமானம் இல்லைன்னு சொல்லணும், மராட்டிக்காரா பண்டர்பூர் சமானம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக தான் அவனோட திட்டமே. அவர் சொல்றாரு. ஆனா எங்க பண்டிகை சமான சமம் கிடையாது, மற்ற தெய்வத்தை எங்கெல்லாம் சேவிக்க எல்லாம் வெறும் வியர்த்தமான சிரமம் தான் அப்படின்ட்டான். போருமா? பண்டரி பருவத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் தேவர்கள் கூட அறிதுன்ட்டார். அப்படி கூட மாயவா சொல்லல, ஸ்ரீரங்க அறிந்து சொல்லல. இவர் சொல்றார், ஜே தேவா துர்லபஸ்தான மனுஷாச்சித்தே சோப்பே தானம். தேவர்களுக்கு பண்டர்பூர் வரத்துக்கு துர்லபமா, மனுஷன் ஈஸியா போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அகங்காரம் கிடையாது, தேவர்களுக்கு அகங்காரம் உண்டே. தேவன் பரமபுருஷோத்தமன் இங்கு நிற்பதால் பண்டரிபுரம் அனைத்து தேவர்களுக்கும் தாய் வீடு போலதுங்கிறார். சகல தேவாந்தே மாஹேர தேத்தே வசே புருஷோத்தமா. எங்க புருஷோத்தமன் இருக்கானோ அதுதான் மற்ற தேவர்களுக்கு தான் தாய் வீடா. பிரமன் பிரம்மா போன்ற தேவர்கள் கூட பகவானின் திருநாம ஜபத்தை தவிர வேறு சாதனை இல்லை. அதனால் சிவபெருமானும் எப்போதும் திருநாமத்தை ஜபிக்கிறார். நாமா வாச்சுனி சுபிக்கதா பிரம்மாதிகா நோஹே. அவளுக்கு வேறு சாதனம் கிடையாது, அவளுக்கே கிடையாது. போது நாம ஜபே சூலபாணி ஏக ஜனார்தனி சதா தியானி. பரமனின் நாமத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் முக்தியை அடைகிறார். சிவசாங்கே கிரிஜேசி. சிவபெருமான் கிரிஜாட சொல்றாரா, ராமநாமே உத்தம கதி, ராமநாமத்தை பண்ணு உத்தம கதி அவருக்கு உபதேசிக்கிறாரா. அனைத்து தேவர்களும் உயர்ந்தவன் விட்டலன். சகல தேவாத் சிரோமணி சகல தீர்த்தே வந்தித்த சரணி சகலாஞ்சி முக்குடமணி ஜோ உபாராயே. எல்லா தேவர்களும் சிக்கோ முக்குடமணியா அவர். இப்போ துக்காராமர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் தேவாதி தேவனை பத்தி. பிரம்மாதிக பதே துக்காச்சி சிவ சிராணி தேத்தே சித்த ஜனி ஜஹோ தேவா சமச்சரணி திருஷ்டி விட்டேவரி சாஜிரி தேத்தே மாஜி வித்திராஹோ. பிரமன் முதலியவர்களின் உயர்ந்த பதவிகளும் கூட துன்பத்திற்கே காரணமாகும். இல்லை நிகழ்ச்சி வருவான், ராவணன் வருவான், துன்பத்துக்கே காரணம். அதில் என்னோட மனசை ஈடுபடாது இருக்கணும்னு துக்காராம் அவர் வேண்டிக்கிறார் பெருமாள்கிட்ட. செங்கலின் மீது நிற்கும் விட்டலின் அழகிய இணையடிகளில் என் மனம் நிலைபெறட்டும் அப்படிங்கிறார். விட்டலனை தவிர பிற தேவர்கள் எல்லாம் ஏதோ குறைபாடு உடையவர்களே. பூர்ணன் யாரு? பூர்ணகான் வேதம் சொல்றது. யாரு பூர்ணன்? தெய்வத்ததே பூமண்டலி பாண்டுரங்க சாரிக்கே அல்ல ஆணிக்கு ஐசே கோட்டே சாங்கா பாண்டுரங்க சாரிக்கே தெய்வத்தை பூமண்டலி உத்தாரக்கலி பட்டவித்தே கோட்டே காயி சோத டாயி சடாச்சி. ஏதோ குறைபாடு எல்லாருக்கும். எங்க விட்டலர் மாதிரி குறைபாடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் எங்கதான், எங்கெல்லாம் குறைதான் அப்படின்ட்டார். உதாரத்து ஹரி ஐசா கீர்த்தி சராச்சரி அனந்தஹே தோர் கர்ஜதாதி பவாடே துஜே பாயி மாசா பாவ புசி ஜன்ம மரண டாவ. நீதான் என்னோட ஜன்ம மரணத்தை அறுக்க முடியும். தேவாசா து தேவ சுவாமி சகலாசா. பிரம்மாண்டா, எல்லா பிரம்மாண்டத்துக்கு நீதான். ஒரு பிரம்மாண்டத்துக்கு இந்த பிரம்மா எவ்வளவு பிரம்மாண்டம், அனந்த பிரம்மாண்டத்துக்கு. அதுக்கு யாரு அதிபதி? நம்ம பெருமாள் தான். நம்ம பெருமாள் தான். இதாயிட்டா அப்புறம் மோட்சம் அருள்பவன் யார்? அது ஒரு பெருமானுக்கு தன்மை. திவ்ய பிரபந்தம் என்ன சொல்றது? வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்துவார்க்கே. பரிபாடல் என்ன சொல்றது? நாறு இனர் துழாயோ நல்கின் அத்தகைய எரிதல் எளிதோ வீடு பெரு துறக்கம் மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி. இதெல்லாம் சொல்றது இல்லையா? அது இவாள என்ன சொல்றா பார்க்கலாம். ஞானேஸ்வரர் சொல்றார், முக்தி புக்தி சுகதாயக சாச்சார. அவனுக்கு புக்தி உலகையில் இன்பம் வேணுமா? அதுவும் கொடுக்க தயார். முக்தி வேணுமா? அதுவும் அவன்தான் கொடுக்க முடியும். நாமதேவர் என்ன சொல்றார்? விட்டல வேண முக்தி கைச்சி குண்டனி கணிகேசி உத்தரி. அவன் கொடுப்பா, இப்படியா கிடைக்கும்? விட்டல கொடுத்து யாரையா கொடுப்பா? அது ஒரு குண்டனின்னு ஒரு விலமாதி இருந்தாலும் அவளுக்கு கூட முக்தி கொடுத்தாரு. அதாவது சுதந்திரம் நிரக்குஷ யாருக்குன்னா கொடுப்பான்.
யார் கேட்கறது? நீங்கள்லாம் கர்மபதம் கொடுக்குறவர்கள், அவன் கர்மாத்துக்கு மேலே கொடுப்பான். அதனால குண்டனியை தரிக்கை விட்டல கை எப்படி நீ ஹவு கேன் இமேஜின் முக்தி வித்தவுட் அப்படிங்கிறார் அவர். ஏகநாதர் சொல்றார், ஆணி காஞ்சி நாமே கோணஹோ உத்தரலா ஐசே சங்காமலா விடோனி சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற தேவத்தையோட நாமத்தை பற்றி முக்தி அடையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறார். சேலஞ்ச் கொடுக்குறார். யார் ராமநாமையை பார்த்த கீ பத்தித்த ஜீவ அசங்கியாத் உத்தரலே, பத்தித்தரில் எல்லாரும் அசங்கியர்கள்லாம் உத்தாரம் ஆயிட்டா. ஜுனாட்டஹா பந்த, இந்த மரபு ராமநாமம் ஜபம் இருக்கே இது பண்டைய மரபு, புதுசா வந்ததில்லை. சிவாத்தேஹே தேய, அந்த பண்ட மரபை சிவபெருமான் ஹிருதயத்தில் வச்சுட்டு நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். ராமநாமி காயே எங்க ஸ்மசானித்தோ, ஸ்மசானம் அமங்கலமான இடம், அங்க உட்காந்து ராமநாமத்தை, இதுதான் ராமநாமத்தோட பெருமை. சுவாமி பிரசங்கமா சொல்றேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் நாமத்தை சொல்ற ஆளு இங்க திவ்ய பிரபந்தம் நாமம் தானே, ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு பிரபாசம் நாமம் தானே சொன்னாரு. நீங்க திவ்ய பிரபந்த ஸ்மசானத்தில் போய் செவிப்பேடா எங்க நாமத்தை சேவிக்கலாமே, பிரமாணம். சிவபெருமானே நாமத்தை சேவிக்கிறாரா அங்க. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கிற ஏற்றம் இருக்கு, அந்த இன்னொரு ஏற்றை எல்லாரும் சேவிக்கலாம். அதை கூட நம்ம இப்போ சேவிக்கலாம், அப்போ சேவிக்கூடாது, ரோட்ல சேவிக்கூடாது, அப்படி 1000 கொஸ்டின் வச்சுட்டு இருக்கோமே. பெருமாளுக்கு எதிர ஸ்திரீகள் சேவிக்கூடாது, பாகவதா சேவிக்கூடாது, எவ்வளவு கொஸ்டின்ஸ். ஹவு கேன் யூ கம்பேர் திவ்ய பிரபந்தம் வித் நாம? நாம கேன் நாட் பி கம்பேர் வித் எனிதிங் எல்ஸ். நாம அவ்வளவு சுலபம், திவ்ய பிரபந்தம் சுலபமே தான், நாம அதை துலபமா ஆக்கி வச்சுட்டு இருக்கோம். துக்காராமர் சொல்ற, துஜே பாயி மாதா பாவ புசி ஜன்ம மரண டாவ, மோட்சம் அளிப்பவன் தானே உன்னோட திருவடிகளை எனக்கு பிரேமே, அதனால ஜன்ம மரணத்தை நீ போக்குவாய். சரண்யன் தானே கொடுக்க முடியும். துஜவின கோணா சரணதாவு நாராயணா, நாராயண சப்தத்துக்கே உபாயம்னு அர்த்தம் உண்டோனோ, அது நீதான் சரண்யன், நீதான் உபாயம்ட்ட. இன்னும் சொல்றார், கண்ணனின் திருவடிகளில் 4 விதமான முக்திகள்லாம் பெறல்றதான், கடக்கிறதா. தேவாச்சாயா தேவா கோபிகாந்தா பத்தி, அவ யாரு? கண்ணன் கோபிகையோட பத்தி. நாராயணன் சொல்றீங்க கோபிகையோட பத்திக்கு உதாரஹே க்ஷாதி திரிபுவனி சர்வ சுகே தியாச்சா ஒழுங்கத்தி பாய். உலக இயல்போ 4 முக்தி சர்வ சுக்கம் போட்டாலும் அந்த அந்த பரமானந்த சுகத்தையும் போட்டாருங்க திருவடியில் உயர்ந்தான். இது அடுத்தா கர்ம வசப்படாதவன் அவன், மாயைக்கு அப்பாற்பட்டவன். இதோ தன்மையாச்சு பிரம்மருடுக்க. நாம என்ன சொல்றார், தேவர்கள் கூட தங்களது கர்மபலத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நாமாமனே கர்மரேகா தேவாதிகா சுக்கேனா. ஏகநாதர் என்ன சொல்றார், பகவத் பக்தனே கர்மவசப்பட மாட்டான். நீங்க பெருமாள் பட சொல்ற, பக்தனே கடப்பட மாட்டான். யா அப்புறம் சுவாமி கடப்பட கவி வைக்கலாமா? நல்ல குட்டு அப்படி. ஜாசி அனன்ய பகவத் பஜன் தே கதா நவதி கர்மாதீன, கர்ம ஜாச்சே ஆக்யாதீன தியா ஹரிசி சரண தாலாத்தோ. யாரு இந்த மாயை யாரோட ஆகியல் இருக்கோ அவனோட பஜனை பண்றான். இவனுக்கு எப்படி கர்மம் பாதிக்கும், மாயை பாதிக்கும்? சொல்ற பிரம்மா ரஜோகுண பிரதான, என்ன சொல்லலைவா? துக்காராமர் சொல்றார், மாயின் இயல்பை பார்த்தால் பிரமன் முதலான தேவர்கள் கூட அதை தாண்டும் சக்தி இல்லையே தான் தோன்றுகிறார். மாயா துரத்தையா என்றாரே அவர் சொல்றார், கரிதா விசார் தவஹா துட சஞ்சார் பிரம்மாதிகா பார் உலகே சாமர்த்திய. இங்க வரலாம் பிரம்மாதிகான்னு சொல்லு. பிரம்மாதி தேவர்கள், பிரம்மா தானே முதல் பிறந்தான், மற்ற தேவதைலாம் அப்புறம் வந்ததா தானே. எல்லா தேவதையும் அடக்காது, பிரம்மாதிகா ஒரு சப்தத்தில் போட்டுருவாங்க. பிரம்மாதிகா உலகே சாமர்த்தியம் கிடையாது. வேத பிரதிபாத்தியன் ஞானேஸ்வர ஆரம்பமே நமோஜி ஆத்யா வேத பிரதிபாத்யா. அவன்தான் முழுமுதற் கடவுள், ஆதி கர்த்தா, காரணன், ஜன்மாதியசேத ஜெகத் காரணன். அவன்தான் வேத பிரதிபாத்யா. அவபௌருஷமையான நித்தியமான வேதம் சொல்றது, அணியனியா சொல்றது. எங்க பெருமாள் வேதத்துல சொல்லவர், அவங்களாம் ஆகமத்தை சொன்னதுதான் அப்படின்ட்டா. நாமதேவர் சொல்ற, சர்வதேவாஜா விட்டல ஆதி போலத்தசே ஸ்பஷ்ட வேத சாஸ்திரி. நான் சொல்லல, ஸ்பஷ்டமா வேத சாஸ்திரம் சொல்றது, விட்டல் தான் எல்லாத்துக்கும் ஆதி. இன்னொன்று வேத பிரதிபாத்தியன்னு சொல்லியாச்சு, வேதத்துக்கும் அப்பாற்பட்டு சொல்லணும். வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன் சொல்லணும். இந்த தேவர்களுக்கு ஞானத்துக்கு அப்பாற்பட்டவன். தேவர்களாலும் அவனை புரிஞ்சுக்க முடியாது, வேதத்தாலே முடிஞ்ச முடியாது. நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிற. யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான்.
அது சொல்றார் நாமதேவர். விட்டலின் மைமைகளை பிரமன் முதலாம் தேவர்கள் அப்பாற்பட்டவை. விட்டல நக்கலே பிரம்மாதிகா விட்டல தேகா பண்டரியே. பிரம்மாதிக்க கூட புரியாது அவரை பத்தி. ஆனா நாங்க பார்க்குறோம் விட்டலன். இந்த விட்டலன் தான் நாங்க பார்க்குறோம். ஆனா பிரம்மாதிக்கெல்லாம் புரியாது. பஞ்சமுகி ருத்ர ஸ்வயே கரிஸ்துதி. அஞ்சமுகவுடைய ருத்ரன் தானே பண்றான், சுயமே ஸ்துதி பண்றான் பெருமாளை. பகுமுகி கீர்த்தி வருணி பிரம்மா, அவன் நாலு முகத்தால ஸ்துதி பண்றான். தேவி தேவ சர்வ விஸ்மயோ பாவத்தி, எல்லா தேவி தேவர்களும் ஆச்சரியப்படுறாளாம். விட்டோபாட்சி கியாத்தி கோண காணி. விட்டோபாவோட கியாத்தி பெருமை யாருக்கு தான் தெரியும்? எப்படிதான் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறா. முழுமையாக யார் தான் பாட முடியும்? தன்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரி பாடலாம், அவ்வளவுதான். முழுமையாக பாட முடியும். ஹரிநாமத்தின் முன் அனைத்து தேவர்களும் மௌனம் அடைந்துள்ளனர் என்றார். நாமாத்தே சாமர்த்திய நேனே வேதசாஸ்திர, வேதசாஸ்திரம் கூட தெரியாது நாமத்தோட மகிமையை. சேஷாட்சி வக்தவிய மௌனாவலி, ஆதி நாகு படைத்த சேஷன் சாந்தமாயிட்டான். கங்கா கணபதி சந்திர சூரிய சிரேஷ்ட சங்கர வரிஷ்ட மௌனாவிலே இந்த தேவதைகள்லாம் சாந்தமாயிட்டா. பீஷ்ம பராசர உத்தவ அங்கத பிரம்மா முச்சுகுந்த மௌனாவிலே அவர்களும் மௌனமாயிட்டா. நாமாமனே ஏரே காயதானு சுத்தி, நான் என்னையா சொல்ல முடியும்? இவாள்லாம் பேச பார்த்துக்கும் போது பானுதாசர் சொல்றார், செங்கலின் மீது நின்று கொண்டிருக்கும் விட்டலின் மகிமைகளை பிரமன் போன்ற தேவர்களால் கூட முழுமையாக அறிய முடியாது. அநாதி பரபிரம்ம ஜெயகா நிஜதாம தேஹே மூர்த்தி மேகஷாம விட்டேவரி ஜெய துர்லப தீலோகா ந கலே பிரம்மாதிகா. பிரம்மாவுக்கு புரியாது. தே புண்டலிகா ஜோடிலே, புண்டலியன் பக்தனுக்கு புரிஞ்சுடுத்தோம், புண்டலும் புரியல. ஜயாச்சே பகதா ஸ்ருதி பரத்தலையா நேத்தி நேத்தி, ஸ்ருதி கூட நேத்தி நேத்தி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராபிய சகதான்னு அதுகள் கூட முடியல. தே தோதி பரபிரம்ம விட்டேவரி, அதே பரபிரம்மம் இங்கே விட்டல் நிற்கிறான், ஜங்கல்ல நிற்கிறான். வேதாந்த மௌனப்படைய ஸ்ருதி சி சாங்கடைய, வேதாந்த உபனிஷத்லாம் சாந்தமாயிடுத்து. புராணங்கள்லாம் எங்க போக பாவம், அதுகள் பேசாம இருக்கு. தே பரபிரம்ம நிதான விட்டேவரி பானுதாச தேவா சேவா மார்கே. பானுதாசர் கைங்கரிய பிரார்த்தனை பண்றார். நம்ம சம்பிரதாயத்தில் கைங்கரியம் சொரூபம் சொல்ற மாதிரி பானுதாசர் கைங்கரிய பிரார்த்தனை பாருங்க. கைங்கரியம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மட்டும்தானே அது ஒத்துக்க முடியாது, அது உலகத்துக்கெல்லாம் இருக்கணும். எல்லா சத்துக்களும் ஒத்துருப்பா, அதனால தான் சத்தியம். ஆழ்வார்கள் பேசுறது சாதாரணம் இல்லை, அது சத்தியத்தை தான் பேசினார், அதுதான் மற்ற. இப்போ மராட்டிய அந்த சத்துக்கள்லாம் தமிழை தெரிஞ்சுட்டு ஆழ்வார்கள் பேசுறது புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுறான்னு இல்லை, அவளுக்கு ஆழ்வார்கள் வந்ததே தெரியாது. சத்தியமாச்சே, ஹிருதயத்திலேருந்து உதிக்கும், அதுதான் அழகு சத்தியத்துக்கு. ரித்தம் சத்தியம். கோகுல ஏகநாத சொல்றார், तो वेदशास्त्र अगम्य सकल देवानी दुर्लभ जेनेमी पुरुषोत्तम ते मे भक्ति प्रेम रहस्य. பக்தியுடைய வாழ்க்கை புரியும், ஆனால் பிரம்மாதிகள்லாம் புரியாது, வேதத்துக்கே முடியாதுரா. இறைவனின் நாபியிலிருந்து பிறந்த பிரம்மன் கூட அவனுக்கு மகிமையில முழுமையாக அறியமில்லை. நாபி பக்கத்தில் இருக்கா சுவாமி, நாபி கடத்தில் வந்திருக்கான், அவனுக்கு கூட புரியலையா. என்ன சொல்றது? கேள மாண்டிலாஹோ கேள மாண்டிலாஹோ ந கலைய பிரம்மாதிகா அகம்ய தாச்சி லீலா. பிருந்தாவன் லீல பண்ணானே விளையாடி நான் கேள மாண்டிலா, பிரம்மாதிக்கே புரியலை. துக்காராமர் சொல்றார், வேத ஸ்ருதி துஜ நேணத்தி கோணி 24 டங்கனி தோண்டிலித்தா. வேத சுத்திகளுக்கு தெரியல, இந்த பிரகிருதி இந்த 24 தத்துவம், 24 தத்துவம் உன்னை அறியறதுக்கு புரியாது, போராதுப்பா. 24 தத்துவத்தை எதுக்கு அறியணும்னா அது விடத்துக்கு தான் அறியணுமா, அதான் அதை வச்சு எப்படிமா தெரிஞ்சுக்க முடியாதா? இன்னொரு அழகு பாருங்க, சகுணக்கி சாகார நிர்குணக்கி நிராகார ந கலையார் பாரசு வேதஸ்ருதி தே தே மாஜி தேக புத்தி தே காய் தோரமி அந்யாய் துகாமணி. வேதங்களே ஒன்று சகுணமா நிர்குணமா தொடர்ந்து தாய்ங்கிறது புரியல. அது நான் எங்கேயா சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு அழகான விஷயம், இவர் நம்ம இவ சந்துகள் எல்லாமே அத்வைத சித்தாந்தத்தை உடையவாதான். துக்காராமர் சொல்றார், துத சகுணமனோ கி நிர்குணரே சகுண நிர்குண ஏக்கு கோவிந்துரே. ஞானேஸ்வர் சொல்றார், அத்வைத்தினே எப்படி சொல்லணும்? உன்னை சகுணம் சொல்லட்டுமா, நிர்குணம் சொல்லட்டுமா? சகுண நிர்குணம் ஏக்கு பிரம்மன் அப்படித்தான் சொல்லணும். என்ன சொல்றார்? சகுணமனோகி நிர்குணரே சகுண நிர்குண ஏக்கு கோவிந்துரே. எங்க கோவிந்தன் தான் சகுணன், எங்க கோவிந்தன் தான் சகுணங்கிறார். அத்வைத்தி பாருங்கோ, அதுதான் அந்த அத்வைத்தி தான் எங்க அண்ணா. ந கடலி நிகமா ஆகமா ந போலாவே சீமா பிரம்மாதிகா துகாமணே துஜா நாய் அந்த பார் மனோனி விசார படித்தாமா. அது எவ்வளவோ இருக்குது, திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். மோஸ்ட்லி எல்லாம் ஆயிடுத்து. ஒன்னே ஒன்று மாத்திரம் அனன்ய பக்தி மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ஞானேஸ்வர் சொன்ன அனன்ய பக்தி சொல்லிட்டேன். ஹரிச்ச அனன்ய யோகேனே பக்தி அவ்யபிச்சாரிணி விவேக தேச சேவித்துவம் அரதி சொல்லிட்டேன். யாரு பெருமாளை விட்டுட்டு அங்க எங்க சுத்துறாளோ விலைமாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
விட்டலா வேகளி போலதி பிரம்ம தித்துக்கீஹி ஸ்ரமஜானாவா பிரம்மஜானாவா. யாராவது விட்டலை தவிர்த்து வேற ஏதாவது பிரம்மன் சொல்றானா அவன் மாயில சிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்கன்ட்ட. அவன் வந்து ஜென்ம மன சுழற்சியில் இருக்க போறான் அப்படின்ட்டு நாமதேவர் சொல்றார். நாங்கள் விட்டலை மட்டுமே சேவிப்போம். தெய்வத்தா நமக்கு தான் இருக்குமா கூடாதுன்னு. நாங்கள் விட்டலை மட்டுமே சேவிப்போம், மற்ற தேவர்களை அல்ல. ஏகா விட்டலா வாசுன ந கருணி ஆணிக்க பஜன ஆமா ஏகவித பாவ கடா ந கரு இத்தரா தேவ. போருமா? தெய்வதாந்திர பஜனை கூடாது நாமதேவர். வேதங்கள் ஸ்மிருதிகள் அத்துடன் பிரமனே வந்து பிற தேவதைகளை குறித்து உபதேசித்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறாராம். பிரம்மாவே வந்து இவன் தேவம்பா இவன் தான் பிரம்மம்னா ஒத்துக்க மாட்டோம். பரபிரம்மம் அவன்தான். तरी ते अपशब्द का ही पढ़ो ना विठोबा परते दैवता है मनती ऐसे श्रुति स्मृति तरी बोलती. இது என்ன சொல்ற பாருங்க, வேதமும் ஸ்ருதி கூட சொன்னா வச்சுக்கோங்க விட்டோட தவிர்த்து வேற தெய்வத்தை உண்டுன்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். பிரம்ம தேவாசி ஜாலியா பேட்டி பிரம்மதேவ எதிர்த்தா வந்துட்டா வச்சுக்கோங்க. அவரும் தோயி தரி பதில் ஐசியா கோஷ்டி இப்படி கசாப சொன்னா அவரும் பேசினான். தே அரி அபசப்த தே அபசப்த காஹி ந படோ தியாவே காது விழக்கூடாது. பாக்கண்டி மனத்தி சரி தூக்காயிச்சு. என்னை வந்து பாசாங்கக்காரன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். இப்போ ஸ்ரீவேஸ்வரை பார்த்து இவன் தேவதை சேர்க்கிற பாசாங்கக்காரன்னா கவலைப்படக்கூடாது, அது வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறார். யாரு? நாமதேவர். விட்டலின் நாமத்தை தவிர தேவ நாமங்களை ஜபிப்பது அவசியம் இல்லை. பஜேது விட்டலா சர்வபூதி பாவே நலகதி பாவே ஆணி நாவே ஆணிக்காச்சு அவசியம் இல்லைப்பா அப்படின்ட்டார். பானுதாசர் சொல்றார், விட்டலனுக்கு தவிர வேறு எந்த தேவதைக்கும் என் மனதில் இடமளிக்க மாட்டேன். ஆணிகா தேவதா நகே மாஜே சித்த பரந்தும் புறந்தொழா கோட காதா கீத விட்டோபாசே பிரமர மகரந்தா மதாசி தீமா மாஷி தசே தேவாசி மாஜே மன. மகரந்தத்தில் எப்படி வண்டிகள் மொய்க்கிறதோ தேனி எப்படி அந்த இதில் தேன் மொய்க்கிறதோ அது மாதிரி என் மனசு விட்டலர் தான் மொய்க்கிறது. ஏகநாதர். பிற தேவதைகள் சரணவதை ஜீவனுக்கு தாழ்வை உண்டாக்கும், ஆனால் பகவானை சரணால் மட்டுமே பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும். ஆணிகாஷி ஜாத்தா சரண ஏ துமா உணிவு பண்ண உணிவுனா குறைச்சல் குறைவு. தாச விட்டோபாசே பாவே தீ சர்வ சுக போவாவே. விட்டலன் தாசன ஆகும், ஹரிதாசன ஆகும், எல்லா சுகத்தை அடையலாம். ந கரு சாதன லௌகிகா புறத்தே ந பஜு தெய்வத்தே ஆனவாயா. லௌகிக சுகத்துக்காக நான் பெருமாளையே அதுக்காக பூஜிக்க மாட்டோம். மற்ற தெய்வத்தை பற்றி எங்கே கேள்வி கேட்கல நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டார். துக்காராம சொல்றார் பயங்கரம். ஆணிகாச்சி ஸ்துதி ஆமஹா பிரம்மஹத்யா. தேவதாந்திர பஜனம் எங்களுக்கு பிரம்மஹத்யான்ட்டார். நம்ம ஆழ்வார்கள் சொல்லிக்கிறாயா? அப்படி சொல்லலையேப்பா, அப்படி சொல்றாரா? பிரம்மஹத்யான்ட்டார். ஏகாவாசுரித்யா பாண்டுரங்கா ஆமா வினுதாசா ஏகவித பாவ ந மனோ தேவ யா தேவ ஆணிகாசி. மற்றவா தேவதை சொல்ல மாட்டோம். அதான் இஸ்கான்ல ஒரு அழகான டெமி காடும்பா. டெமினா அது ஆர்டிஃபிஷியல்னு அர்த்தம். நம்மளாவது தேவதாந்திரங்கிறோம், எம்பெருமான ஒரு தேவன் மற்றதெல்லாம் அந்த மற்ற தேவத்தைங்கிறோம். இஸ்கான்காரன் டெமி காடும்பா. அவன் தேவனே தேவன் போல போலி தேவன். அதுதான் அதுக்கு மூலம் இங்க இருக்கு. न मनो देवा अणिकासी शतखंड माझी होइले रसना जरिया वचना पालटेना. என்னோட ஜீவா நாக்கு 100 துண்டா ஆனாலும் இதுதான் சொல்லுவேன். தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்பினையா சிலையினா இலங்கை சற்ற தேவனே தேவநாமம். நம்ம ஆழ்வா சொன்னதை தான் சொல்றாருயா. 100 கண்டா போட்டோம், நான் மாட்டேம்மா கொஞ்சம் சொல்லேன்னா மாட்டேன். 100 கண்டை திட்டு வெட்டு போட மாட்டேன். ந பூஜி ஆணிகா தேவா ந கரி தியாஞ்சி சேவா காய உனே தாலே மாஜ தியாபாயி தே மாகே கோணிக்க வேணாசி. நான் எதுக்கு மற்ற தெய்வத்திட்டு போகணும்? என்ன இதை குறைபாடா? பெருமாளை சேவிச்சாச்சு, எல்லாம் குறைய நீந்தியாச்சு, என்ன குறைய மற்றவளை போய் சேவிக்கணும் வாங்கிக்கணும்? இவன் கொடுக்காது அவன் என்ன கொடுத்துட்டு போறா? இவ்வளவுதான் சொல்லிட்டேனே. சில பேருக்கு அடுத்து புண்பட்டு இருக்கும். அவள் வந்து நார்த்தில் ஒரு பார்த்துக்கோ, நம்ம நார்த்தில் வந்து கிருஷ்ண பக்தாளோ ராம பக்தாளோ சிவபெருமான வைஷ்ணவன்னு ஒத்துப்பான், மகா வைஷ்ணவன் ஒத்துப்பான். ஏன்னா பாகவதம் தான் அவளுக்கு பிரமாணம். வைஷ்ணவானாம் யதா சம்புஹு அப்படி இருக்கு இல்லையா? அதனால கிருஷ்ண பக்தாளாம் சிவபான மகா வைஷ்ணவன் ஒத்துப்பான். இதே ராம பக்தாளாம் ராமநாம ஜபிக்கிறான்னு ராம பக்தாளா ஒத்துப்பான். நம்ம சௌத்திர சைவம் நம்மளை படுத்தியதுனால இவ வந்து சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, ஆனால் நம்ம ஆச்சாரியாலே ஒத்துருக்கா. சாத்விகமாக இருக்கும்போது சிவபெருமான் பரம வைஷ்ணவன் ஒத்துருக்கா. நம்மளையே சொல்கிறார் பரம சாத்விகமாக இருக்கும்போது வைஷ்ணவ ஒத்துருக்கா. இப்போது ஞானேஸ்வர் சொல்கிறார், அந்த வைஷ்ணவத்தை சொல்லி முடிக்கிறேன். வைஷ்ணவத்தோ பலி சதா சிவ சந்திரமௌலி. சந்திர சுடதானவன் யாரவர்? வைஷ்ணவத்தோ பலி, மகா வைஷ்ணவராம். இன்னொரு சொல்கிறார்,
वैष्णवांची कीर्ती गायली साही 18 जण ही जणू ऐसी कोणी दावा श्रद्धाचे वाचक कर्मठ धाम धार्मिक आदिनाथ शंकर नारद मुनीश्वर तुका जसा थोर ஆணிக்க நாயி. துக்காராம தான் கடைசி நம்ம திருமங்கையாள மாதிரி துக்காராம தான் அவரோட கடைசி. அவர் சொல்றார், சங்கரர் நாரதர் சுக்கர் இவாள்லாம் எப்படி பரம வைஷ்ணவளோ அது மாதிரி அதை தார்மிகர்கள்லாம் சொல்றா. 18 புராணம் சொல்றோம். ஏன்னா விஷ்ணுவோட ஆராதனை விட வைஷ்ணவ ஆராதனை சேஷ்டன்னு முடிக்கணுமோனோ, அதனால விஷ்ணு ஆராதனை சொல்லியாச்சு. வைஷ்ணவன் ஆராதனை அது சிவபெருமான் பெரிய வைஷ்ணவன் சொல்லி அடியனை முடிக்கிறேன். அடியன் ஏதாவது தப்பா பேசுறேன் நான் மன்னிச்சுடுங்கோ. அடியனுக்கு தெரிஞ்ச விதை அடியன் பேசினேன், க்ஷமிக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாயனமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மகாராஷ்டிராவிலேயே இருந்து மராட்டி இங்கிலீஷ் நிறைய பேசி தமிழில் சண்டை பிரச்சண்டமாக பேசுகிறதுக்காக அவருக்கு வரலை. பாம்பேலேயே இருந்துட்டதுனால தமிழ் ரொம்ப பேசி வழக்கம் இல்லை. மராட்டி ஹிந்தி இங்கிலீஷ்னு இப்படியே பேசி வழக்கம். இருந்தாலும் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சாரதமம். நம்ம இங்கே பூர்வாச்சாரியர்கள்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் எப்படி ஆணித்தரமாக மறந்தும் புறந்துழா மாந்தர்னு மறந்து போய் கூட இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டோம் நாராயணனை தவிர அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் சொல்லிட்டு வந்தார். பலவேறு சந்துக்கள் பண்ணின மராட்டி அபங்கங்கள். ஒரு சந்தர்ப்பம் பாதி மகாபாரத யுத்தம் நடந்துட்டுச்சே, அர்ஜுனன் திடீர்னு ஓடி வரான். ஹே சாரதே, பார்த்த சாரதே அப்படின்னா. என்ன அப்படின்னா, இப்போவே அவசரமாக கைலாசம் போகணும் அப்படின்னா. கைலாசமா? ஏண்டா குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் பண்ணிட்டான்னா கைலாசத்தில் என்னடா வச்சிருக்கு இப்போ அப்படின்னு நான் கண்ணபிரான். இல்லை ரொம்ப அவசியம். என்ன அவசியம் வந்துடுது? எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும்னா. பாசுபதாஸ்திரம்னா பசுபதியுடைய அஸ்திரம், சிவபெருமானுடைய அஸ்திரம். அதனால் அங்கே போய் வாங்கணும். அவசரமாக போய் பூஜை பண்ணி சிவபெருமானை சந்தோஷப்படுத்தி எப்படியாவது நான் வாங்கிட்டு வரணும். அதில் தேரெடு கிளம்பு அப்படின்னா. இப்படி பார்த்தேன்னு சொன்னோடனே, உனக்கு இப்போ பாசுபதாஸ்திரம் வேணுமா கைலாசம் போகணுமா? ஒரே கேள்வி தான். உனக்கு கைலாசம் போகணும்னு ஆசையா பாசுபதம் வேணுமான்னு கேட்டான். இல்லை எனக்கு பாசுபதம் தான் வேணும் அப்படின்னா பேசாத என்ன பூஜை பண்ணு, என்ன பூஜை பண்ணு. சிவபூஜை தானே பண்ணோம். என்னையே சிவனாக ஆபாகனம் பண்ணி சிவாய நமஹா ருத்ராய நமஹானி நீ என்னென்ன சொல்வியோ எல்லாம் சொல்லி எனக்கே என்னென்ன கொன்னப்பூ இருக்கோ இல்லை வில்வம் இருக்கோ எதை உண்டோ எல்லாத்தையும் வச்சு அர்ச்சனை பண்ணு, தீர்த்தம் சேரு, பாத பூஜை பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு. உனக்கு வேண்டிய பாசுபதத்தை நான் தரேன். கிருஷ்ணா விளையாடாதரா கிருஷ்ணா, என்னுடையதான இப்போ அவசரம் என்னன்னு புரியலையே. என்ன பாத பூஜை பண்ணு, பாசுபதாஸ்திரம் அது சிவனுடைய அஸ்திரம், நீ எப்படி கொடுக்கும்? உனக்கு வேண்டியது பாசுபதமா சிவன் வேணுமா, இல்லை உனக்கு கைலாயம் வேணுமானா? இல்லை பாசுபதம் தான் வேணும், பிரசாத பூஜை பண்ணு. முன்னாடியே சொன்னிய கரிஷிய வச்சனம் தவிர நீ சொன்ன பேச்சை கேட்குறேன்னு. இப்போ திடீர்னு அதுக்குள்ள மாறி போயிட்டே. பண்ணுன்னா பண்ணு. ஒரு ஆக்ஞை பண்ணானோ இல்லையோ பட்டுன்னு எல்லாம் புஷ்பத்தை எடுத்துனான், தீர்த்தத்தை எடுத்துனான், தாம்பாளத்தை தூக்கின்னு வந்தான், எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து வச்சு கிருஷ்ணா திருவடியை காட்டுனான். திருவடியை காண்பிச்சான். சகஜமாக இவன் பூஜை பண்ணி இப்படி தலையை தூக்கி பார்க்குறான். இந்தா பாசுபதம்னா. அவன் பாசுபதம் ஏற்கனவே பழக்கம் அவனுக்கு. அர்ஜுனன் பார்க்குறான், நிஜமான பாசுபதமா ஏதாவது டூப்ளிகேட்டா சம்சயாத்மா இப்படி எப்படி பார்த்தான். இல்லை இது அதே தான் கிருஷ்ணா அப்படின்னா. உபயோகப்படுத்து, யுத்தத்தில் உபயோகப்படுத்துனா அன்னைக்கு வெற்றி இவனுக்கு தான். அந்த பாசுபதத்தால் அவனுக்கு ஜெயிச்சுட்டான். அதுக்கு அடுத்ததுலேருந்து ஆரம்பித்து அவனுக்கு ஒரே சிந்தனை தான். இந்த 18வது நாள் யுத்தம் முடிஞ்சாவிட்டு கூட ஒரே சம்சயம் தான், ஒரே சிந்தனை தான். எப்படி கிருஷ்ணன் பாசுபதம் கொடுத்தான்? நான் கிருஷ்ணனுக்கு பாதத்தில் தானே கொன்னப்பூவெல்லாம் போட்டு சிவபூஜை பண்ணேன். ஆனால் எப்படி எனக்கு கிடச்சிது, கிருஷ்ணன் எப்படி கொடுக்க முடிஞ்சுது? அதை போய் கேட்கலான்னு போனது பாரு. யுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, யுத்தத்தை கவனி அப்படின்னே திருப்பி விட்டான். யுத்தங்கள் முடிஞ்சுடுத்து பாண்டவர்கள் அவர்களையே மன்னராக்கின்னு அவளை ஜெயிக்க வச்சுவிட்டான். ஜெயிச்சாச்சு. இப்போ கேட்குறான், எனக்கு சந்தேகம் இருக்குது கிருஷ்ணா, உன் திருவடியில் போட்டதான பூவெல்லாம் தீர்த்தம் எல்லாம் இது சிவனுக்கு எப்படி போய் சேர்ந்தது? சிவன் கொடுக்க வேண்டிய பலனாகிய பாசுபதத்தை நீ எப்படி கொடுத்த அந்த அஸ்திரத்தை? இதில் ரொம்ப சந்தேகம் இருக்கே அப்படின்னா. அப்படின்னா போகலாம், இப்போ போகலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ இனிமேல் போகலாம் வா கைலாசத்துக்குன்னு பார்த்த சாரதி குதிரைகளை பூட்டிட்டான். ஜிலுக் 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 ஜிலுக்குன்னு கிளம்பிட்டான் நேர கைலாசம். பார்த்தனும் அப்படியே ஆகாங்கையோடு போகிறான். போய் மலை மேலே உச்சியில் போச்சு. அங்கே பார்த்து உபன்யாசம் நடந்துருக்கு. இந்த மாதிரி உபன்யாசம் ஒன்று நடக்கிறதுனா அது யார் உபன்யாசம் பண்ணாலும் அமைதியாக இருக்கும். குணகுணான்னு பேசுகிறதோ தொணத்தொணான்னு பேசுகிறதோ ரொம்ப தப்பு, அபச்சாரம். அது சொல்கிறவா எப்பேற்பட்ட விஷயத்தை சொல்கிறாளோ அதுக்கு முதல்ல கௌரவம் கொடுக்கணும். சொல்கிறவா எப்பேற்பட்டவாளோ அவளுக்காகவும் கௌரவம் கொடுக்கணும். அப்படிங்கச்சே சிவபெருமான் அங்கே உட்காந்து ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் உட்காந்து 4 அன்றுரைத்தான் ஆழ்வாரே சொல்கிறார். ஆனால் ஞான முத்திரையோட பக்கத்தில் இல்லை மடியிலேயே பார்வதி தேவியை உட்கார வச்சுண்டு என்ன காமத்தை ஜெயிச்சவர். மனைவியை பக்கத்தில் மடியிலேயே உட்கார வச்சாலும் அவர் காமம் வராதான். அப்படியே ஞான முத்திராங்கித்தனா உட்காந்து
மரிச்சி முதலியதான அத்திரி போன்ற மகர்ஷிகள் 4 பேர் உட்காந்துருக்க, அவளுக்கு ஏதோ உபதேசம், தத்துவ உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறதுனால உடனே கண்ணபிரான் பார்த்தா உபன்யாசம் நடக்கிறது. பார்த்தா இப்போ போகாத, கொஞ்சம் அப்படியே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன பேசுகிறார் சிவன் பார்ப்போம் அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் அங்கே பேசிட்டு இருக்கார். அமைதியாக 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சுண்டு இப்படி பார்க்கச்சு அவர் வந்திருக்கிறது கிருஷ்ணன் அங்கே வந்திருக்கான்னு அவருக்கு தெரியாதான ஞான திருஷ்டியில். உடனே அப்போதான் மெனக்கட்டுன்னு சொல்கிறார், இந்த யாத்திரையே அர்ஜுனனுக்கு உண்மையான ஞானத்தை, பரதத்துவ ஞானத்தை உண்டாக்குறதுக்கு தான் அழைச்சின்னு வந்தான். பரபிரம்மம் யாருன்னு இன்னும் சம்சயாத்மாவே இருக்கான் கிருஷ்ணனை வச்சுட்டே. சரி, அவர் என்ன சொல்கிறாரு கேளு அப்படின்னா, உடனே அவர் சொல்கிறார், ஹரிரேக சதாத்யேயா பவத்பிஹி மோக்ஷகாங்ஷிபிஹி. உங்களில் யார் யாரெல்லாம் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எல்லாரும் ஹரி ஒருவனையே, அப்புறம் இன்னொன்று கிடையாது தூசரான கோயி, ஹரி ஒருவனையே, ஹரிரேக சதாத்யேயா, அவன் ஒருவன் தான் தியானிக்கப்பட வேண்டியவன், இன்னொருத்தர் கிடையாது. ஏன்னா மோட்சம் வேணும்னா, உனக்கு அல்ப பலன் வேணும்னாக்கா அந்தந்த தெய்வங்கள் ஏதோ கொடுக்குமாம் பலன், அது கூட உள்ளே இருந்து கிருஷ்ணன் தான் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே அந்தந்த தெய்வங்கள்ட்ட அல்ப பலனை விரும்பி போகிறவாளுக்கு சில சமயம் கிடைச்சிடுறது. ஆஹா, அந்த தெய்வத்துக்கிட்ட போனா என்ன பலன், இந்த தெய்வத்துக்கிட்ட போனா என்ன பலன், இந்த கிழமைக்கு இந்த தெய்வம் கோவில், அந்த கிழமைக்கு அந்த தெய்வம் கோவில், இப்படியே லோலோன்னு அலையிறாளே. சிவபெருமான் சொல்றார், யாருக்கெல்லாம் மோட்சம் நிரந்தரமான ஆனந்தம் வேணுமோ நீங்கள்லாம் ஹரி ஒருவனையே, அங்கதான் மாமே கம் சரணம் பிரஜா, நான் கீதையில் கண்ணனே, இங்கே சிவனும் அதான் சொல்றார், ஹரி ஒருவனையே தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒன்னே என்ன கிருஷ்ணா சிவன் இப்படி பேசுறேன்னு அப்படி தான் பேசுவார். இவர் பேசுறதா பெருசு, வேதமே அப்படிதான்டா பேசுறது. இதுதான் சொன்னேன்னா இல்லையா பகவத்கீதையில் 18 என்ன கேட்ட நீ எங்க பராக்கு பார்த்துட்டா கேட்ட, இவ்வளவு விஸ்தாரமாக 18 அத்தியாயம் சொல்லியிருக்கேன், 700 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், இது கூட புரியலையே மட்டி. இப்போ சிவன் என்ன சொல்றார், ஒழுங்கா கேள் இதையாவது. ஏன்னா நேரடியாக என் காலில் விழு, என் காலில் விழுன்னு சொன்னால் இவன் காலில் நான் எதுக்கு விழணும் அப்படிங்கிற புத்தி தான் வரும். இன்னொருத்தர் அவர் தாண்டா ரொம்ப பெரியவர், அவர் காலில் விழுடான்னா அவள் காலில் விழ மாட்டா, சொன்னவன் காலிலே விழுவான். இல்லை நான் மாமேக்கம் சரணம்ன விரஜம்ன, இவனுக்கு வரல, புத்தி வரல. இப்போ அவர் சொல்கிறார் ஹரி ஒருவனையே என்னார். உன்னே என்னடா கிருஷ்ணானா, அதான் உண்மை, நீ திருப்பி வேணா போய் அவர்கிட்டே போய் கேளு. இல்லை அவர் என்னமோ சொல்கிறார். உடனே கிருஷ்ணா அர்ஜுனா மரத்துக்கு பின்னாடி நின்றதெல்லாம் போகிறோம், நாடகங்கள்லாம் போகிறோம் வரலாம் அப்படின்னா சிவபெருமான். உடனே குடுன்னு ஓடுறான். கிருஷ்ணன் மெதுவாக அப்போ தான் மெனக்கட்டு இந்த ஒய்யார நடலாம் இல்லை அண்ணன் நட போட்டுன்னு வரான். ஏன்னா அவனுக்கு தானே அங்கே அவசியம் இருக்குது, அதெல்லாம் குடுன்னு ஓடட்டமேனு விட்டான். ஓடி போய் ஏன்னா நான் காலில் விழுந்து சேவிக்கணும்னு தான் நினச்சி போனான். ஆனால் அவனுக்கு யோசனை, நம்ம அங்கே கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணோமே, அந்த பூவோ அந்த வில்வ இலையோ அந்த தீர்த்தமோ அதெல்லாம் இங்கே சேர்ந்துருக்கா நிஜமாவேன்னு திருவடியே பார்க்குறான், சிவனுடைய திருவடியை பார்க்குறான். சிவபெருமான் கேட்டார், என்னடாப்பா என் காலில் வச்சிருக்கு, என் காலையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க, கிருஷ்ணன் திருவடியை பார்க்க வேண்டாமா, துயரரு சுடரடி தொழுதேழன் மனநேன்னு இருக்குச்சு, என் காலை உட்காந்து பார்த்துட்டு இருக்க என்ன இருக்குது, இல்லை நாங்கள் கிருஷ்ணனுக்கு உங்கள் பேரை சொல்லி பூஜை போட்டேன், அது சேர்ந்து கொடுத்தா அப்படின்னா, அது இங்கே பார்க்காதரா இங்கே பாரு அப்படின்னு தன்னுடைய ஜடாபாரத்தை குனிஞ்சி எல்லாத்தையும் பிரித்து ஜடைகளெல்லாம் பிரித்து, அன்றைக்கி நீ போட்ட கொன்னைப்பூ இது இருக்கு பார்த்தியா, இது இருக்கு பார் வில்வை இலை, இதோ நீ போட்ட தீர்த்தத்தை தள்ள வச்சுருக்க பார்த்தியா, இதெல்லாம் நீ பூஜை பண்ணது தான் கிருஷ்ணனுக்கு என்கிட்ட சேர்ந்தது. ஆனால் கிருஷ்ணன் திருவடியில் எப்போ நீ போட்டியோ அது என் திருவடிக்கு வராது, என் திருமுடிக்கு தான் வரும். அவன் திருவடியில் போட்டதை இவன் தலையில தான் வகிப்பாளே தவிர திருவடியிலையா வகிக்க முடியும்? ஏன்னா பகவானுக்கு பாதத்தை விளக்கினதான தீர்த்தம் தானே இன்னைக்கு தலையில வச்சுட்டு கங்காதரன்னு பேரில் இருக்கார். அதனால இங்கே பார் அப்படின்னு, இங்கே பார்க்காது இங்கே பாருன்னு காண்பிச்ச உடனே அப்போதான் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. நம்மாழ்வார் இந்த சரித்திரத்தை சொல்றார், தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்தது. இதெல்லாம் மகாபாரத சரித்திரம், வியாசர் அருளி செய்த சரித்திரம். அதுவே ஆழ்வார் பாசுரமாக வருது. அதனால என்னடா, நீ எந்த பூஜை பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தெய்வத்துக்கு நீ பூஜை பண்ணணும்னு நினைச்சாலும் அது எல்லாம் யார்கிட்ட போய் சேரப்போடுறான்னா, கடல்ல எல்லாம் எப்படி கரைக்கு வந்தாலும் அது அத்தனையும் திருப்பி உள்வாங்கிறதோ அது மாதிரி நீ எந்த தெய்வத்துக்கிட்ட போட்டாலும் பூஜையை போட்டாலும் அது அவனுக்கு தான் போய் சேரும். அதனால் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு கேட்டுவிட்டார். இன்னொரு தெய்வத்துக்கு பூவாவது பூஜையாவது கேட்கிறார், தைரியமா துணிஞ்சு கேட்கிறார் ஆழ்வார். ஏன் கேட்கிறார்னா, ஆராதனா நாம் சர்வேஷாம் ஸ்ரீ விஷ்ணோர் ஆராதனம் பரம். பூஜைன்னாலே விஷ்ணு பூஜை தான் உயர்ந்தது. அதுக்கு மேலே ஒரு பூஜை உண்டா அப்படின்னு கேட்டியானா அதுக்கு மேலே ஒன்று உண்டு. அப்போ அதுக்கு மேலே யாராவது இருக்காளான்னா
விஷ்ணுவுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காளான்னா, நாராயணனுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காளான்னா, அது வேற யாரும் இல்லை, அவனுடைய அடியார்கள் பாகவதால். தஸ்மாது பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம், அவனுடைய அடியார்களை பூஜை பண்ணுறது. அதுதான் தொடர்புடி ஆழ்வார் சொல்றார், நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல். அப்படி பகவானுக்கு சமமா பாகவதாள், பாகவதாளுக்கு சமமா பகவான். ஏன்னா சபரி தான் அதுக்கு பிரமாணம். சபரி ஆசிரமத்துக்கு ராமரும் லக்ஷ்மணருமா எழுந்துள்ளச்சே, ராமர் உட்காண்டார் ஆசனத்தில், லக்ஷ்மணர் கை கட்டி நிற்கிறார். சேவகனாக இருக்கிறதுனால இந்த கை கட்டி நிற்கச்சு, சுவாமி தேவரீரும் எழுந்தெழணும், தேவரீரும் எழுந்தெழணும் அப்படிங்கிறா சபரி. அண்ணா எதிர்க்க நிற்கிறது தான் வழக்கம் அப்படின்னு கை கட்டின்னு நிற்கிறார். உடனே ராமர் சொல்றார், இந்த பாட்டிக்கிட்ட நம்ம சீட்டெல்லாம் செல்லுபடியாகுது, லக்ஷ்மணா வந்து உட்காரு. ஏன் அப்படின்னா அவ விஷ்ணு பக்தர் இல்லை, வந்து விஷ்ணு பக்தி இல்லை, பின்ன யாருடானா ஆச்சாரிய பக்தி. குரு பக்தி உடையவாளுக்கு எல்லாம் ஆச்சரியமா தெள்ள தெளிவா இருக்கும் அப்படின்னு. அல்ல ஆச்சரியமான விஷயம் இது. அப்பேற்பட்டதான விஷ்ணு பக்தியை காட்டிலும் ஆச்சாரிய பக்தி உடையவாள்கிட்ட இந்த பிரம்மமே வந்தாலும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா லக்ஷ்மணா நீ உட்காரு, அவ தெரிஞ்சுதான் சொல்றா, பகவானும் பாகவதாலையும் ஒக்க பூஜை பண்ணலாம். இதை மாதிரியான விஷயங்கள்லாம் லோகத்தில் ரொம்ப கேட்க முடியறதில்லை. சொல்கிறவாளும் தைரியமாக சொல்கிறதுக்கு இல்லை, கேட்குறவாளும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கிறதுனாலேயே எல்லா இந்து மதம்ன்றதான இந்த சனாதன தர்மத்தில் எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இதுவா அதுவா, அதுவா இதுவா இதுவா. இந்த அதுவா இதுவான்னு கேட்கறதுக்காட்டில் எவன் அவன், அவன் எவன், அவன் எவன் அவன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாலாவது பதில் கிடைக்கும். ஏன்னா உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமர்கள் அதிபதி எவன், அவன் துயரறு சுடரடி தொழுதடன் மனநேன்னு வியாக்கியானம் எடுக்கிறதுனால நீ எவன் அவன்னு கேட்டால் பரவாயில்ல, அதுவா இதுவான்னு கேட்டிருந்தேன்னா அலைஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். அதெல்லாம் இங்கே ஆழ்வார்களும் அல்லது சாஸ்திரத்திலேருந்து ஆரம்பித்து ஆழ்வார்கள் அருளிச்செயலோ அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வியாக்கியானங்களோ ரகசிய கிரந்தங்களோ இத்தனையிலையும் சொன்ன விஷயத்தை தான் தடன்னு அவங்கத்தில் பாடி சொல்லி அர்த்தத்தை சொல்லிட்டே போயிட்டார். அதனால தான் இது கொஞ்சம் எடுத்துட்டேன் டயத்தை. ஏண்டானா அத்தனை அவங்கங்களையும் முக்கிய அவளுக்கு தாத்பரியம் பண்டரிநாதன் தான் ஒரே பரபிரம்மம், ஏகமூர்த்தி விட்டோபாயி பிரம்மமூர்த்தி சர்வட்டாய் அப்படின்னு பாடுறதுனால ஒரே ஒரு பிரம்மன் தான் பாருக்கு. பிரம்மம் 4 5 கிடையாது, சயேகா வேதமே சொல்றதுனால அந்த பரபிரம்ம நிர்ணயம் தானே இப்போ விசாரம், பிரம்ம விசாரம் நடக்கிறது. அப்படிங்கச்சே அப்போ அபங்கங்களாகிய அந்த மராட்டி பாஷையில் அமைஞ்ச பாண்டரங்க கீர்த்தனங்கள் பூரா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மம் அப்படின்னு தான் முடிவாக சொல்கிறது. அப்படிங்கிறத நம்ம வாசன் ஸ்ரீரங்காச்சாரிய சுவாமி ரொம்ப அழகாக சாதித்தார். மேலும் அவருக்குரிய மரியாதை அதுக்கு அடுத்தது மேலே சுவாமிகள்லாம் காத்துருக்கா. சுவாமி இத்தனை நாளி மராட்டி அபங்கத்தில் சொன்னதான இந்த பரத்துவத்தை எல்லாம் ஆசாசையாக சேகரித்து அந்த அபங்கங்கள் அதுக்கு தமிழ் விளக்கத்தோட ஸ்ரீமன் ஒருவனே பரபிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இன்னைக்கு வெளியிடுறார், அச்சடித்து கொண்டு வந்து இப்போ வெளியிடுறார். ஏன்னா தெரியப்படுத்தணும், ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் சொல்லப்படுது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மன்றத உலகத்துக்கு பறைசாத்தனமான அந்த பிரமாணத்தோடு அந்த கீர்த்தனங்களை போட்டு அர்த்தத்தோடு போட்டு வெளியிட்டாதானே. போய் இந்த புஸ்தகம் கொடுத்தாச்சுன்னா உடனே ஆற்றுக்கு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு எல்லாரும் இப்படி பார்த்துட்டு சரி என்னமோ போட்டிருக்கு அப்படின்னு வச்சிடாதீங்க. பூரா படிக்கணும். இதில் ஒவ்வொரு எழுத்தும் படிக்க வேண்டிய விஷயம். அப்பேற்பட்டதான இந்த புஸ்தகத்தை இன்றைக்கி வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்டரி வார்க்கரி சம்பிரதாயத்தில் விஷ்ணு பரத்வம் அப்படின்னே இந்த புஸ்தகத்தில் பேர். எத்தனையோ பேர் அங்கே பாண்டுரங்க விட்டலா ஹரி நாராயணன் பஜனை பண்ண எல்லாம் ஆகான்றான். அந்த பாண்டுரங்கன் ஒருவனே கடவுள் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த புஸ்தகம். இவர் இத்தனை நாள் சொன்னது சுருக்கமாக கொஞ்சம் தான் சொல்ல முடியும், எழுதினா நிறைய எழுத முடியும். அதனால் நிறைய எழுதியிருக்கார். ஆனால் இப்போல்லாம் புஸ்தகம் படிக்கிற அந்த இதுவே போயிடுது, வழக்கமே சம்ஸ்காரமே போயிடுது. இருந்தாலும் இதை எல்லாரும் அவசியம் படிக்கணும். இந்த புஸ்தகத்தை இன்றைக்கி வெளியிடச்சவே முதல்ல நம்ம சண்டமாரதம் சுவாமி அவர் தான் வந்து இதை முதல் பிரதி வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் இந்த புஸ்தகம் வெளியே போட்டவரே சொல்கிறார், ஆசைப்படுறார். சுவாமிக்கு தான் முதல் காப்பி. आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्पिमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या
परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्ससेन महान् कीर्त्या